இந்த காலத்தில் வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே நம்ம பட்டிமன்றத்தில் இருக்கிறதுடைய காரணம் என்ன காரணம்? மார்க்க கல்வியா இல்லை உலக கல்வியான்னு என்ன செய்கிறாங்க, இரண்டு தரப்புல வந்திருக்காங்க. அதில் வந்து இந்த இன்னைக்கு உள்ள பட்டிமன்றத்துடைய தலைப்பை பார்த்தோம்னு சொன்னால், மனித வாழ்க்கையில் மேம்படுவதற்கு பெரும் காரணம், ஒரு மனிதன் சின்ன வயசுல இருந்து தன்னுடைய முதுமை பருவம் வர அவனுக்கு பெரும் உதவியா இருப்பது மார்க்க கல்வியா இல்ல உலக கல்வியா? இன்றையோட பட்டிமன்றத்துடைய தலைப்பு அதுதான். அந்த தலைப்பின் கீழே மோதுவதற்கு இரண்டு தரப்பிலிருந்தும் அணியினர் வந்திருக்காங்க. உங்களுடைய அந்த கருத்துக்களை வந்து அவங்கவுங்க டீமுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா வலு சேர்த்துக்குருவாங்க. வலு சேர்த்து எந்த டீம் வந்து என்ன செய்யுது வின் பண்ணுதோ அப்படின்னு இரண்டு நடுவர்களால் கடைசியில் அறிமுகப்படுத்தப்படும். பட்டிமன்றத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிடுறேன், கேட்டுக்கிறேங்க. தலைவருக்கு வந்து 7 நிமிஷம் மட்டும்தான். தலைவருக்கு 7 நிமிஷம், அணியினர்களுக்கு வந்து 5 நிமிஷம். அதே போன்று உங்க சைடு உள்ள தலைவர்களுக்கும் 7 நிமிஷம் 5 நிமிஷம் தான். கரெக்டாக உங்களுடைய குறிப்பிட்ட அந்த டயத்துக்குள்ள நீங்க என்ன செஞ்சணும்னா உங்களுடைய அந்த பாயிண்ட்ஸுகளை எல்லாம் உங்களோட டீமுக்கு வலு சேர்த்தவராக ஆக்கிக்கிறணும். சரிங்களா? அதான் இப்போ வந்து என்ன செய்யுது, பட்டிமன்றத்தை வந்து ஆரம்பம் செய்யலாம். முதலாவது வந்து ஒரு மனிதன் மேம்படுவதற்கு பெரிதும் காரணமாக இருப்பது மார்க்க கல்வியே என்று மார்க்க கல்வி அணியினரை சார்ந்த தலைவர் வஹபுல்லா அவர்கள் ஆரம்பம் செய்வார். அல்ஹம்துலில்லாஹ். முதலாவதாக இதயம் கனிந்த சலாத்தினை என்னுடன் பயிரக்கூடிய மாணவர்களுக்கும் மேலும் அவர்களை செதுக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இவ்வவையினருக்கும் மேலும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் என் இதயம் கனிந்த சலாத்தை தெரிவித்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அல்ஹம்துலில்லாஹ். ஒரு நல்ல ஒரு தலைப்பு. ஒரு தனி மனிதனுடைய மேம்பாட்டிற்கு பெரிதும் உகந்தது மார்க்க கல்வியா அல்லது உலக கல்வியா? நல்ல தலைப்பு. இதில் நான் சொல்லுவேன் மார்க்க கல்வி தான் ஒரு மனிதனுடைய மேம்பாட்டுக்கு பெரிதும் காரணமாக இருக்குது. எப்படின்னு சொன்னால், நம்ம ஸ்டார்டிங் காலத்துக்கு போவோமே, நூன் வல் கலம் சொல்லிட்டு குர்ஆனோட ஆயத்து இறங்குச்சு. கலம் பேனாவின் மீது அல்லாஹ் சத்தியம் பண்றான். அல்லாஹ் முதல்ல படிச்சது என்னது? எழுதுகோலை தான். அந்த எழுதுகோலின் மூலியமா தான் என்ன செஞ்சான்? கலாக்கதிரை எழுதினான். அப்போ முதல்ல படைக்கப்பட்டது என்னது? பேனாவின் மூலியமா மார்க்க கல்வி தான் அங்க என்னது படைக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த காலத்துல சொல்லுவாங்க, உலக கல்வி உள்ளவங்கன்னா சொல்லுவாங்க, பேனாவை நாங்க தானப்பா தயாரிச்சோம், அதன் மூலியமா தானப்பா நீங்க எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது சும்மா ஒரு டப்பி தான், பொய். அதுக்கு முன்னாடியே பேனாவெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு. அந்த பேனாவின் மூலியமா மார்க்க கல்வியும் பூர்த்தி ஆகப்பட்டுருச்சு. அது மட்டும் இல்லாம இந்த உலக கல்வியை பத்தி சொல்லும் பொழுது, உலக கல்விங்கிறது ஒரு டோருக்கு உண்டான பாஸ். உதாரணத்துக்கு சொல்ல போகணும்னு சொன்னா, ஒரே ஒரு கண்ணை போல. அந்த ஒரு கண்ணு பார்க்கும்போது நீங்க வேணா ஒரு கண்ணை மூடிக்கிட்டு ஒரு கண்ணு பாருங்க. அந்த ஒரு கண்ணு மூலியமா நீங்க பார்க்கும்போது ஒரு முழுமையான ஒரு வடிவம் தெரியாது, ஒரு முழுமையான ஒரு திருப்தி இருக்காது. அது போல அந்த ஒரு கண்ணு பார்க்கும்போது தலைவலி தான் அதிகமாகும். இது சயின்டிபிக்கான உண்மை. அப்போ ஒரு கண்டு பார்க்கும்போது நம்மளுக்கு அறகுறையான ஒரு விஷயங்கள் தான் நமக்கு வந்து கேதர் ஆகுது. இதை இரு கண்கள் பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அது உண்டான முழு விஷயங்கள் நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். அந்த முழு விஷயங்கள் விவரங்கள் நமக்கு என்ன செய்யும்? கிடைச்சிடும். அப்போ உலக கல்விங்கிறது ஒரு டோர், அதாவது ஒரு கண்ணை போல. ஆனா மார்க்க கல்விங்கிறது இரண்டு கண்களை போல. மார்க்க கல்வி மட்டும் காட்டுகிறா போதும், ஒருத்தன் உலகத்திலையும் சரி ஆகிரத்திலையும் சரி இரண்டு உலகத்திலையும் அவன் வெற்றி பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. நிச்சயம் அவன் வெற்றி பெறுவான்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அந்த உலக கல்வியை பற்றி சொல்லும் பொழுது, இந்த உலக கல்வி அப்படிங்கிறது வந்து மனிதன் உருவாக்கினது. மனிதன் வந்து அவனுடைய அறிவுக்கு எட்டியவாறு, அவனுக்கு அறிவு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு மட்டும் தான் என்ன செய்வான்? யோசிச்சு அதை வந்து ஒரு கல்வியா கொண்டு வரான். இதுதான் உலக கல்வி. அது மட்டும் இல்லாம உலக கல்வியிலே பல விதமான பிரிவுகள் இருக்குது, பல விதமான பாகுபாடுகள்லாம் இருக்கு. அதனால அது வரை பார்ப்போம். இந்த உலக கல்விங்கிறது எனக்கு ஒரு மனிதன் வந்து கண்டுபிடிச்சது. ஒரு மனிதன் அவனுடைய அறிவு கெட்டியவாறு அவன் வந்து என்ன செஞ்சிருக்கான்? ஒரு கல்வியை வந்து தொகுத்து மக்களுக்கு வழங்கி இருக்கிறான். ஆனா இந்த மார்க்க கல்விங்கிறது அன்றைய காலத்திலேயே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நமக்கு என்ன செஞ்சுட்டாங்க? பரிபூர்ணப்படுத்தி வந்துட்டாங்க. இன்ன வரைக்குமே உலக கல்வி வந்து இன்ன வரைக்கும் பரிபூர்ணமாகல. இன்னமும் அதிகமா என்ன செய்வாங்க? கண்டுபிடிச்சு அதிகமான சேர்க்கைகளை வந்து சேர்ப்பாங்க. ஆனா மார்க்க கல்விங்கிறது எப்போ பரிபூர்ணமாகப்பட்டுருச்சு. அந்த மார்க்க கல்வியை கற்பதன் மூலமா பல பெனிஃபிட்ஸும் மக்களுக்கு வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த உலக கல்வி அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, உலகத்துடைய தேவையை மட்டும்தான் அது வந்து பூர்த்தி செய்யும். உதாரணத்துக்கு உலக கல்வியில ஒரு விஷயத்தை வந்து நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது வந்து உலகத்துல மட்டும் நம்ம செயல்படுத்த முடியும், அது உலகத்துல மட்டும் நமக்கு யூஸ் கூட ஆகும். ஆனா இந்த மார்க்க கல்விங்கிறது உலகத்திலையும் சரி நமக்கு ஆகிரத்திலையும் சரி தேவையான எல்லா விஷயங்களுமே கற்றுத்தரக்கூடியதா இருக்குது. அதுபோல இந்த உலக கல்விங்கிறது வந்து மனிதர்கள் உருவாக்கணும்னு சொன்னல, இது எப்படின்னு சொன்னா, உலக கல்வியை இப்போ ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு உலக கல்வியை சம்பந்தமா படிக்கிறான். அப்படிங்கும்போது அந்த கல்வி அவனுக்கு சொல்லிக் கொடுக்கறது யாரு? அவனுடைய ஆசிரியர். அவர் யார்? மனிதர். அவருடைய ஆசிரியர் அவருக்கு சொல்லிக் கொடுத்திருப்பாரு மனிதர், அவருக்கு சொல்லிக் கொடுத்திருப்பாரு மனிதர். ஆனா இந்த மார்க்க கல்வியை கத்துக் கொடுத்தது யாருன்னு சொன்னா நமக்கு கத்துக் கொடுத்த ஆசிரியராக இருக்கட்டும். ஆனா இந்த ஆசிரியர் தொடர எது வரையும் போகுதுன்னு சொன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரையும் போகுது. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கத்துக் கொடுத்தது யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்போ அல்லாஹ்ட்ட இருந்து வரக்கூடிய ஒரு கல்விங்கிறது நமக்கு என்ன செய்யுது? ஒரு பெனிஃபிட்ஸா நமக்கு இருக்குது. ஆனா உலக கல்விங்கிறது அப்படி கிடையாது. அறகுறையான கல்வி தான் உலக கல்வி. அது மட்டும் இல்லாம இந்த உலக கல்வியில இருந்து பல விதமான பாகுபாடுகள் இருக்குது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பல பாகுபாடுகளும் பல பிரிவினைகளும் இருக்குது உலக கல்வியில. உதாரணம் சொல்ல நம்ம உலக கல்வியில இருந்து ஒரு விஷயத்தை பத்தி நம்ம படிக்கிறோம்னு சொன்னா அந்த விஷயத்தின் மூலியமா தான் நம்ம செயல்பட முடியும். எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ டாக்டருக்கு ஒரு நபர் வந்து படிக்கிறாருன்னா அவரால் இன்ஜினியரா அவரால் செயல்பட முடியாது. ஒருவர் வந்து போஸ்ட பத்தி ஒருவர் படிக்கிறாருன்னு சொன்னா அவரால் மற்ற விஷயங்கள் அவரால் செயல்பட முடியாது. ஆனா அந்த மார்க்க கல்விங்கிறது அனைவருக்கும் சமமான ஒரு கல்வியா இருக்குது. அதாவது எப்படின்னு சொன்னா, இப்போ
ஒருவர் வந்து மார்க்க கல்வி அனைத்து மனிதர்களுமே படிக்கிறாங்க, அவங்க புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம், அவங்க எடுத்துக்கிற அந்த விவரங்கிறது அவங்க செயல்படக்கூடிய வேலைகள்ல மாறுபாடாகுது. உதாரணத்துக்கு இப்போ ஒருவர் மார்க்க கல்வியை கத்துக்கிறாரு, அவருக்கு வந்து நாட்டு நம்ம ஆசிரியர் பெருமக்களை நம்ம எடுத்துப்போமே, மார்க்க கல்வியை கத்துக்கிறாங்க, என்ன செய்யறாங்க, பிற மாணவர்கள் நம்ம கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, அவங்க வந்து சொல்லி தராங்க. இதை ஒரு சிலர்கள் என்ன செய்யறாங்க, மார்க்க கல்வியை கத்துக்கிறாங்க, அதன் மூலியமா சட்ட திட்டங்களை நமக்கு என்ன செய்யறாங்க, வரையறை செய்யறாங்க. அப்ப மார்க்க கல்விங்கிறது ஒரு மனிதனை முழுமையாக்குவதும் ஒரு மனிதனை மேம்படுத்துவதற்கான ஒரு தேவையாகவும் மார்க்க கல்விங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாம இறுதியா நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நான் முடிச்சுக்கிறேன். திருவள்ளுவர் வந்து திருக்குறள்ல 391வது குறளா சொல்லுவாரு, கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. நீ எவ்வளவு பெரிய கல்வியை நீ கத்துக்கிட்டாலும் சரி, அது என்ன செய், அந்த கல்வியின் படம் நீ செயல்படு, அந்த கல்வியின் பார்த்து நீ நெல்லு, அந்த கல்வியில நீ என்ன கத்துக்கிட்டு அதன்படி நீ செயல்படுங்கிறத இதுக்குண்டான அர்த்தமா நாம இவ்வளவு நாள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இதுக்குண்டான அர்த்தத்தை பத்தி சொல்லும் போது சொல்லுவாங்க, இதுக்குண்டான அர்த்தம் வந்து என்னன்னு சொன்னா, ஒரு கல்வி இருக்குல்ல, அந்த கல்விக்கு உண்டான பலமா இருக்கட்டும், அல்லது உடலுக்கு உண்டான பலமா இருக்கட்டும், குணத்துக்கு உண்டான பலமா இருக்கட்டும், மனதுக்கு உண்டான பலமா இருக்கட்டும், ஆரோக்கியத்துக்கு உண்டான பலமா இருக்கட்டும், இப்படி பலம் அப்படிங்கிறது ஸ்ட்ரென்த்ங்கிறது பல வகைப்படும். ஆனா அந்த ஸ்ட்ரென்த்துக்கு எல்லாம் அடிப்படையா இருக்கிறது ஆன்மீகம் அப்படிங்கிற அந்த பலம் தான். இந்த ஆன்மீகங்கிறது எது மூலியமா நமக்கு கிடைக்குது, மார்க்க கல்வியின் மூலியமா தானே கிடைக்குது. அதுபோல இந்த ஆன்மீகத்தை பத்தி சொல்லுவாங்க, இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து அடிப்படையானது. இந்த ஆன்மீகத்தை பத்தி, இந்த ஆன்மீகங்கிறது ஒரு தட்டில் நம்ம வைக்கக்கூடிய சோறை போல, மற்ற விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு அது பக்கத்துல வைக்கக்கூடிய ஊறுகாவை போல. நம்ம என்ன செய்வோம், ஊறுகாவை அள்ளி அள்ளி சாப்பிட மாட்டோம், சோறத்தை அள்ளி சாப்பிடுவோம். சோறு மூலியமா தான் நமக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஊறுகாவை அள்ளி 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 சாப்பிட்டோம்னு சொன்னா நமக்கு நோய் தான் மிச்சமாகும். ஆகையினால நடுவர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைத்தவனாக என் உரையை நான் முடிச்சு கொள்றேன். மார்க்க கல்விங்கிறது எந்த அளவுக்கு தேவையானது, எந்த அளவுக்கு அடிப்படையானது, எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் நான் சொல்லிட்டேன். என்னால முடிஞ்ச அளவு நான் கற்றுக்கிட்ட அளவு நான் சொல்லிட்டேன். ஆகையினால மார்க்க கல்விதான் ஒரு மனிதனுடைய மேம்பாட்டுக்கு பெரிதும் காரணமா இருக்குன்னு நீங்க தீர்ப்பளிக்குமாறு வேண்டுகோள் வைத்தவனாக என் உரைக்கு தெரிவிக்கிறேன். நாசர் தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆக அப்போ வந்து மனிதன் வாழ்க்கையில மேம்படுவதற்கு பெரிதும் காரணமா இருக்கிறது என்னது, மார்க்க கல்வி தான் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய டீம் சார்பா அவங்களுடைய வலுவா அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. நானே ஒரு மைக்கை பிடிச்சி ஆரம்பிச்சதுலேருந்து என்னடா திருவள்ளுவரை சொல்லலையே ரொம்ப எதிர்பார்த்தேன். கடைசியில வந்து திருவள்ளுவர்லேயே முடிச்சாரு. என்னங்க உலக கல்வி, மார்க்க கல்வி தான் என்னது இந்த உலகத்துல வந்து ரொம்ப என்னங்க உலக கல்வி, மார்க்க கல்வி தான் உலகத்துக்கு தேவை. மனிதன் மேம்படுவதற்கு என்னது பெரிதும் காரணமா இருக்குது என்னது, மார்க்க கல்வி தான். அதாவது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும், ஒரு முஸ்லீமும் ஒரு முஸ்லீமான பெண்மணியும் சரி அதிகமா என்ன செய்யணும், இல்மத்தை தேடணும் அப்படின்னு வந்து ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற அடிப்படையில எங்களுக்கு மார்க்க கல்வி தான் முக்கியம். நாங்க என்னதான் வந்து என்னது சோற மார்க்க கல்வியாகவும் உலகத்தை ஊர்வாக வச்சாவும் செஞ்சு நாங்க மார்க்க கல்வியை தான் அதிகமா சாப்பிடுவோம், உலக கல்வியை தொட்டுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியா ஒரு திருக்குறள் ஒன்று சொன்னாரு, கற்க கசட கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஆனா அந்த திருக்குறளை எப்படி மாத்திட்டாங்கன்னு சொன்னா, கற்க கசட கற்றவை கற்றபின் கற்றுத்தந்த வாத்தியாரை கல்லால் அடி. இந்த மாதிரி மாறிடுச்சு உலகம். சரிங்களா, நீங்க சொல்ற திருக்குறளை வந்து நீங்க என்னதான் தூக்கி முன் வச்சாலும் நாங்க அப்படிலாம் கிடையாது. நாங்க மார்க்க கல்வியை கொஞ்சம் தான் சாப்பிடுவோம், ஆனா உலக கல்வி ஊர்வா இருக்கு பார்த்தீங்களா, அதை நாங்க அதிகமா சாப்பிடுவோம்னு சொல்லி கவி நடையில நம்மளுக்கு வந்து அவங்களுடைய டீமுக்கு வலு சேர்த்தவர்களாக அந்த டீமுடைய தலைவர் சையது முஷரப் அவர்கள் வருகிறார். உங்களுடைய கரகோஷத்தை தந்து அவரை வருக என்று வரவேறுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வாளினை எடுத்தாலும் வார்த்தை மாறாத வாலினோக்க நாயகரான எங்கள் நடுவர் அவர்களே, ஏமாளிகளாய் அமர்ந்திருக்கும் என் எதிராளிகளே, உலக கல்வியின் உண்மைகளை உரைக்க வந்த என் அணியின் உத்தமர்களே, பல பிரதங்களையும் கச்சிதமாக கற்றுக் கொடுக்கின்ற கிரசன்டின் முதல்வர் அவர்களே, இந்த மானிட உலகை காக்க வந்த மாணாக்கர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாமை கூறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நடுவர் அவர்களே,
இப்போ ஒரு மனுஷன் மேம்படுவதுன்னு பார்த்தா உலக கல்வியாலா மார்க்க கல்வியாலான்னு கேட்டா நான் அடிச்சு சொல்லுவேன் உலக கல்விதான். ஏன்னு சொன்னா உலக கல்வி இருந்தாதாங்க இந்த உலகத்துல இப்போ சிறந்து விளங்க முடியும். இப்போ உலகத்துல உள்ள பல விஷயங்கள் நமக்கு தெரியணும், பல விஷயங்கள் நம்ம கத்துக்கணும்னு சொன்னா இப்போ நம்முடைய இந்த காலத்துக்கு கண்டிப்பா உலக கல்வின்றது அவசியம் தான். இப்போ உதாரணத்துக்கு இப்ப நம்ம கல்வி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இப்போ உங்கள்கிட்ட கேட்கிறேன்னு, இப்போ நம்ம குழந்தைக்கு இந்த கல்விதான் சரி, இந்த கல்விதான் அவனுக்கு கத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது யாரு? நம்ம குழந்தைக்கு இந்த கல்விதான் தேவை அப்படின்னு நினைக்கிறது யாரு? பெற்றோர்கள். அப்போ அந்த பெற்றோர்கள் வச்சே சொல்றேன் பாருங்க, இந்த உலகத்துல 100% பெற்றோர்கள் 95% பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைக்கு உலக கல்விதான் வேணும் அப்படின்னு ஒத்த காலில் நிக்கிறாங்க. ஏன்னு சொன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், குழந்தை பிறந்த உடனே என்ன சொல்லுவாங்க, என் குழந்தைய நான் டாக்டர் ஆக்கணும், என் குழந்தை இன்ஜினியர் ஆக்கணும், என் குழந்தை விஓ ஆக்கணும். இந்த விஓ ட்ரைனிங் அகாடமி, இந்த மாதிரி விஓ ட்ரைனிங் அகாடமியில அனுப்பி பெரிய பெரிய விஓ ஆக்கணும்னு சொல்லி தன்னுடைய குழந்தையை நினைச்சு அவங்க பெருமைப்படுவாங்க. தன்னுடைய குழந்தையை இப்படி உருவாக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. எந்த பெற்றோர்களாவது என்னுடைய குழந்தை முஃபக்கி ஆக்கணும், பெரிய ஆலிம்ஸா ஆக்கணும், பெரிய பேச்சாளர் ஆக்கணும்னு நினைப்பாங்களான்னு பார்த்தா ரொம்ப குறைவான நபர்கள் மட்டும்தான் இப்படி நினைப்பாங்க. பாருங்க, 95% பெற்றோர்கள் மட்டும்தான் தன்னுடைய குழந்தைக்கு உலக கல்வி தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒத்த காலம் நிற்பாங்க. சரி, மீதமுள்ள 5% யாருப்பா அப்படின்னு கேட்டா, மீதமுள்ள 5% உள்ள பெற்றோர்கள் யார் தெரியுமா? அதாவது அவங்களாச்சும் மார்க்க கல்விக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. அவங்களாச்சும் என் குழந்தை மார்க்க கல்வியில மிகப்பெரிய ஒரு ஆள் ஆகணும், மிகப்பெரிய ஒரு ஆலிம்ஸ் ஆகணும், மிகப்பெரிய ஒரு இமாமத் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு கேட்டா இல்ல. அவங்க எப்படிமா சேர்க்கிறாங்க மதரசால? நீ இங்க இருந்தா பொறுக்கியா போயிருவடா, நீங்க இருந்தா தருதலையா போயிருவடா, நீங்க இருந்தா ஊதாரி பேரோட சேர்ந்து ஊதாரியா போயிருவடா அப்படின்னு சொல்லி மதரசால சேர்ப்பாங்க. பாருங்க, அந்த 5% பெற்றோர்களுக்கு கூட மார்க்க கல்வி தான் என் பிள்ளைக்கு வேணும் அப்படின்றதுல கூட அவங்க உறுதியா இல்ல. அப்ப 95% பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க, என் பிள்ளைக்கு உலக கல்வி தான் வேணும் அப்படின்னு நிக்கிறாங்க. அப்போ தன்னுடைய குழந்தைய அவங்க சீரழிய விடுவாங்களா? நிச்சயமா இல்ல. எந்த பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளையை உருவாக்க தான் நினைப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த பெற்றோர்களே உலக கல்வி தான் வேணும்ன்றாங்க. பாருங்க நடுவர் அவர்களே, அது மட்டும் இல்லாம இந்த உலக கல்வி கத்துக்கிட்டாதாங்க இப்ப உலகத்தில் உள்ள பல மர்மமான விஷயங்கள், விசித்திரமான உண்மைகள் இதெல்லாம் நம்ம ஆய்வு செய்யணும், ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்றதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மனுஷன் மேம்படுதுன்னு பார்த்தாலே எல்லாத்துக்கும் உலக கல்வி தாங்க தேவை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த உலகத்துல மர்மமான விஷயத்துல ஒண்ணு என்னன்னு சொன்னா, இந்த 2 கடல் இருக்குல்ல, 2 கடல் சேரக்கூடிய அந்த இடத்துல இப்போ இந்த கடல் டார்க் ப்ளூல இருந்துச்சுன்னா இந்த கடல் ஸ்கை ப்ளூல இருக்கும். இந்த கடல்ல உள்ள தண்ணி அந்த கடலுக்கு போகாது, அந்த கடல்ல உள்ள இந்த தண்ணி இந்த கடலுக்கு வராது. இதனுடைய சரியான பதில ஒரு ஆலிம்ஸா கத்து கொடுத்தானா, ஒரு முஃபக்கி, ஒரு ஃபிக்கு கலைக்களஞ்சியம், அது இந்த ஃபிக்கு எழுதக்கூடிய நபர்கள் இதை சரியான ஒரு பதில சொன்னாங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல. ஒரு சயின்டிஸ்ட் சொல்லி இருக்கிறாங்க என்னன்னு சொன்னா, அதாவது இந்த கடல்ல உப்பு அதிகமா இருக்குது, இந்த கடல்ல உப்பு கம்மியா இருக்கு. ஏன் இந்த கடல்ல உப்பு கம்மியா இருக்குன்னு சொன்னா, அலாஸ்கான்ற ஒரு இடத்துல ஒரு பனிமலை இருக்குது. அந்த பனிமலை உருகி அந்த பனிமலையில இருந்து வரக்கூடிய அந்த தண்ணி இந்த கடல்ல சேர்ந்துருச்சு. அதனால இந்த கடல்ல சேர்ந்த அந்த தண்ணியினால இந்த கடல்ல உப்பு கம்மியாயிருச்சு. அதனால 2 கடல்லையும் தண்ணி சேரல. அதாவது ஒரு பவுல்ல, ஒரு பாட்டில தண்ணியை ஊத்திட்டு அதுக்கு மேல எண்ணெயை ஊத்தினா எண்ணெய் எப்படி மிதக்கும், அதே கான்செப்ட் தான் இந்த கான்செப்ட் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்றாங்க. எந்த ஊர்லயாச்சும் உலமாக்கள் சொல்லுவாங்களா மார்க்க கல்வி மட்டும் தான் வேணும், மார்க்க கல்வி மட்டும் தான் வேணும்னு சொல்றாங்களே, அந்த மார்க்க கல்வியை கத்துக்கிட்டு அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ண முடியுமா? எந்த ஒரு ஆராய்ச்சி பண்றதா இருந்தாலும் சரி அதுக்கு உலக கல்வின்றது கண்டிப்பா முக்கியத்துவம் வாய்ந்தது தாங்க இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்ப இஸ்லாத்தை எடுத்துக்கோமே, இப்ப தும்மும் போது என்ன சொல்லுவோம், நம்ம தும்மும் போது என்னங்க சொல்லுவோம், அல்ஹம்துலில்லாஹ். இந்த அல்ஹம்துலில்லாஹ் எதுக்கு சொல்றோம் அப்படின்னு நம்ம உலமாக்களை பார்த்து கேட்டோம்னா அவங்க என்னமா சொல்லுவாங்க, எங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்ல சொன்னாங்க அதனால நாங்க சொல்றோம் சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனா இந்த உலமாக்களுக்கும் ஆய்வாளர்களுக்கு என்ன வித்தியாசம் நான் சொல்றேன் பாருங்க. உலமாக்கள் ரசூலுல்லாஹ் சொன்னதை அப்படியே பின்பற்றுவாங்க. ஆனா ஆய்வாளர்கள் ரசூலுல்லாஹ் எதுக்கு சொன்னாங்க அப்படின்னு ஆய்வு செய்வாங்க. அதுதான் ஆலிம்களுக்கும் ஆய்வாளர்களுக்குள்ள வித்தியாசம். பாருங்க, ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தும்மும் பொழுது நம்முடைய ஹார்ட் இருக்குல்ல, அந்த ஹார்ட் 1 செகண்ட் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஸ்டாப் ஆயிட்டு அந்த பம்பிங் ஸ்டாப் ஆயிட்டு மறுபடியும் அந்த பம்பிங் ஆரம்பிக்கும். அப்படி தன்னுடைய உயிரை எடுத்து மறுபடியும் உயிரை கொடுக்கக்கூடிய அந்த இறைவனுக்கே எல்லா புகழும் அப்படின்றத விளக்கும் விதமாக தான் ரசூலுல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல சொன்னாங்க சொல்லி ஆய்வாளர்கள் சொல்றாங்க. பாருங்க நடுவர் அவர்களே, ஒரு ஆய்வை கண்டுபிடிக்கிறது கூட உலக கல்வி மட்டும்தான் தேவை. அது மட்டும் இல்லாம இவங்க என்னதான் ஆய்வு சொன்னாலும், நீங்க இவ்வளவு ஆய்வு சொல்றீங்களா, இது எல்லாமே குர்ஆன்ல வந்துருச்சுங்க, நீங்க குர்ஆனை பார்த்தாங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சீங்கன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க. அதுக்கு சரியான பதிலடி என்னன்னு சொன்னா, இப்போ குர்ஆன் எப்போ வந்துச்சு, ரசூலுல்லாஹ்க்கு வந்துச்சு. ரசூலுல்லாஹ் வர்றதுக்கு முன்னாடி யார் வந்தா, ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலத்துக்கு முன்னாடி கிமு அப்படின்ற அந்த காலத்திலே பல ஆய்வாளர்கள், பல சயின்டிஸ்ட்லாம் இருக்கதா செஞ்சாங்க. அந்த ஆய்வாளர்களுக்கெல்லாம் குர்ஆன் தேவைப்பட்டுச்சான்னா இல்ல. ஆனா குர்ஆன்ல இருந்து எல்லா ஆய்வாளர்களும் ஆய்வுகளை எடுத்தாங்கன்றதை நான் நிச்சயமா மறுக்க மாட்டேன்.
உண்மைதான், குரான்ல எல்லா விஷயங்களும் இருக்குதான். ஆனா அந்த ஆய்வாளருக்கு, அந்த காலகட்டத்தில் உள்ள அந்த ஆய்வாளர்களுக்கு ஆய்வு செய்யறதுக்கு குரான் தேவைப்பட்டுச்சான்றது இல்லைங்க. அந்த காலத்தில் உள்ள ஆய்வாளர்கள் தன்னுடைய உலக கல்வியால தான் அவங்க ஆய்வு செஞ்சாங்க. அப்போ உலக கல்வினாலதான் ஒரு மனிதனுடைய அந்த அறிவு பிராடாகுது. அது மட்டும் அல்லாம நடுவர் அவர்களே, அதே மாதிரி இந்த உலக கல்வின்றது ஒரு மனிதனை வாழ வைக்கும், எப்பவும் வீழ வைக்காது அப்படின்றத நான் சொல்ல. 500,000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள எல்லா மூதாதையர்களும் இதை தான் சொல்லி இருக்கிறாங்க. என்னென்ப ஏன எழுத்தன்ப கண்ணன்ப வாழும் இருக்கணும்னு சொல்லி அந்த திருவள்ளுவர் எங்க போயிட்டாரு? இளமையிலேயே கல்வியை கற்றுக்கொள்னு சொன்ன ஔவையார் எங்க போயிட்டாங்க? அடிப்படையை படிக்காம இருப்பதை விட நீ இறக்குறதே மேல அப்படின்னு சொன்ன அந்த பிளேட்டோ எங்க போயிட்டாங்க? இவங்கெல்லாம் மார்க்க கல்வியை கத்துக்கோ அப்படின்னு சொல்லல, உலக கல்வியை கத்துக்கோன்னு சொல்றாங்க. உலக கல்வி நீ கத்துக்கிட்டு நீ வாழ்க்கையில முன்னேறா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. உலக கல்வியை கத்துக்கிட்டதுனாலதான் இன்ன வரைக்கும் அவங்க நினைவு கூறப்படுறாங்க. அதனால மாணவர்கள், நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க பின்னாடி பிற்காலத்துல உங்களுக்கு பின்னால நீங்க நினைவு கூறப்படணும்னு சொன்னா நீங்க உலக கல்வி இருந்தா மட்டும்தான் நீங்க பிற்காலத்துல உங்களுடைய சந்ததிகள் இடத்துல நீங்க நினைவு கூற முடியும். அது மட்டும் அல்லாம இப்ப உலக கல்வியுடைய அந்த முக்கியத்துவம் அந்தஸ்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னா, இப்போ இந்த நமக்கே தெரியும், நோபல் பிரைஸ், பாரத ரத்னா, பத்மபூஷன் இந்த விருதுலாம் யாருக்கு கொடுப்பான்? ஒரு ஆலிம்சா கொடுப்பானா? ஒரு ஹாஃபிஸா கொடுப்பானா? ஒரு முஃபக்கி கொடுப்பானா? நிச்சயமா கொடுக்க மாட்டான். உலக கல்வியில படிச்சு கை தேர்ந்த அந்த ஆளுக்கு மட்டும்தான் பத்மபூஷன், நோபல் பிரைஸ், பாரத ரத்னா அப்படிங்கிற பல விருது கொடுப்பான். ஏன் கணிதத்தினுடைய தந்த ராமானுஜத்தை எடுத்துப்போம். அவர் என்ன மார்க்க கல்வியை படிச்சுட்டு மேக்ஸுக்கு ஃபார்முலா அரபியில எழுதிட்டு இருந்தாரு? இல்ல, மேக்ஸோட சேர்த்து உலக கல்வியை கத்துக்கிட்டதுனாலதான் அவருக்கு 2 நோபல் பிரைஸ் அடிச்சாரு. சி வே ராமன்றவர் 3 நோபல் பிரைஸ் அடிச்சாரு சொன்னா அதுக்கு என்ன காரணம்? என்ன? உலக கல்வி கத்துக்கிட்டதுனாலதான் ராமன்றவர் அவர் நோபல் பிரைஸ் அடிச்சிருக்காரு. அது மட்டும் அல்லாம நமக்கு தெரிஞ்ச என்னன்னா, இப்போ இந்தியால உலக கல்வியை படிச்சு இந்தியால சிறந்து விளங்குனவங்கன்னு பார்த்தா நமக்கு சில நபர்கள் மட்டும்தாங்க தெரியுது. அதாவது சொல்லுவாங்க, உலக கல்வியை படிச்சுட்டு இந்தியால பெரிய ஆள் ஆனவங்கன்னு பார்த்தா இவங்க தான், ஏபிஜே அப்துல் கலாம், சிவி டாக்டர் சாராபாய் அப்படின்ற சில நபர்கள் தான் நமக்கு தெரியுது. சில நபர்கள் மட்டும்தான், அதாவது அதிகமான நபர்களுக்கு தெரியும். ஆனா இது அல்லாம உலக கல்வியை கத்துக்கிட்டு இந்தியால பெரிய ஆள் ஆயிருக்கிறாங்கன்னு பார்த்தா அதிகமான நபர்கள் ஆயிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு என்னன்னு பார்த்தா, அந்த இமெயில கண்டுபிடிச்ச வி.ஏ. சிவா ஐயாத்துறை அவங்க இந்தியன் தான். ஜீரோவை மேக்ஸ்ல அறிமுகப்படுத்த ஆரியப்பட்டர் ஒரு இந்தியன் தான். கூகுளை கண்டுபிடிச்ச சுந்தர் பிச்சை ஒரு இந்தியன் தான். அபாகஸை கண்டுபிடிச்சவனு இந்தியன் தான். செஸ்ஸை விளையாட கண்டுபிடிச்சவனு ஒரு இந்தியன் தான். நோபல் பிரைஸை கண்டுபிடிச்ச ஆல்பர்ட் நோபல் ஒரு இந்தியன் தான். அப்போ இவங்கெல்லாம் இந்தியா மற்ற நாடுகளுக்கு தலை நிமிர செய்ய வச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன? உலக கல்விதான். அது மட்டும் இல்லாம இறுதியா ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். லாஸ்ட் இப்ப நம்முடைய கல்லூரி எடுத்துப்போம், அத்தாய் அரபி கல்லூரி. இந்த அத்தாய் அரபி கல்லூரி தமிழ்நாடு அளவுல மிகப்பெரிய லெவல்ல, வேற லெவல்ல 30 பிரான்ச்சுக்கு மேல நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா காரணம் என்ன? அத்தாய் அரபி கல்லூரி அமைப்புக்கே தெரியுது, மார்க்க கல்வியுடன் உலக கல்வி இணைந்தால் மட்டும்தான் இது தன்னிச்சையாக இருக்க முடியும். மார்க்க கல்வி மட்டும் தன்னிச்சையாக இருக்க முடியாது. எப்ப உலக கல்வியுடன் மார்க்க கல்வி இணைந்தால் மட்டுமே அத்தாய் அரபி கல்லூரி நிரந்தரமாக இருக்க முடியும் அப்படின்னு அத்தாய் அரபி கல்லூரி அமைப்புக்கு தெரிஞ்சன்ற ஒரே காரணத்தினாலதான் அத்தாய் அரபி கல்லூரி இப்ப தமிழ்நாடு அளவுல வேற லெவல்ல நடந்துகிட்டு இருக்குது. 30 பிரான்ச் உருவாயிருக்குன்னு சொன்னா காரணம் என்ன? உலக கல்வி. அதனால தானே இப்ப நம்ம இதுல 50 பேர் இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ், 30 பேர் பிகாம், 15 பேர் பிபிஏ, 5 பேர் எல்எல்பின்னு சொன்னா காரணம் என்ன? உலக கல்வியை படிச்சுட்டு பிற்காலத்துல அவன் பெரிய ஆளாகணும்னு சொல்லி தானே அத்தாய் அரபி கல்லூரியில உலக கல்வியை கத்துக் கொடுக்குறாங்க. வெறும் ஆலிமா மட்டும் போலாம்ல, வெறும் ஹாஃபிஸா மட்டும் போலாம்ல, உலக கல்வி எது கத்துக் கொடுக்குறாங்க? பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஆள் ஆகணும்னு சொல்லிதான். ஆக ஒரு மனிதன் மட்டுமல்ல, ஒரு கல்லூரி, ஒரு நாடு, அனைத்து மனிதர்கள், நாட்டில் உள்ள அனைத்து மனிதர்கள் மேம்படுவதற்கு உலக கல்விதான் எப்பொழுதும் ஒரு மனிதனை மேம்படுத்தும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. Alhamdulillah. Interesting speech by Musharraf Fattai. He said many important things, many important facts, many informations about the academic education, and he blamed that Islamic education has nothing. Without this academic education, Islamic education is wasteful. Then I have a doubt. Just go back to the past years. While this country, this India, was ruled by Aurangzeb. We all know that Aurangzeb, right? On that time, he is an Islamic scholar. Just think, this time India is backed in economic level. On that time, India is first. In comparing with all other countries, India is first in economic level. How? He is an alim, he is an Islamic scholar. He done many difference
he done many effort for that. So you want to think not only academic education makes a person, makes develop the person. We also want what? We also want Islamic education. So for thank you giving us a wonderful speech and many points about that. And by following that, we have an opponent team. How you can say that Islamic education is wasteful? The opponent team are eagerly waiting to that Islamic education is give you a full satisfaction in your life. So by following that, not wasting much more time, I wish to call Abu Bakr Siddiq Atai. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஒரு அருமையான தலைப்பு. நல்லா எதிராளி என்ன செஞ்சாங்க, அருமையா சொன்னாங்க. அத்தா அம்மா குழந்தை பிறந்தோன்னு என் பையன் டாக்டர் படிக்க போறான், இந்த மாதிரி இன்ஜினியர் படிக்க போறான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நீங்க இங்க உலக கல்வி படிக்க இருக்க வேண்டியதானே உச்சிரப்பட்டாய். நடுவர் அவர்களே, அது அறிவியல் உலகத்தை படிச்சா மட்டும்தான் அறிவியல் ஆய்வு பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாரு. சயின்டிஸ்ட் என்ன செய்யறாங்க, ஆய்வு பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. மெக்சிகோல நடந்த ஒரு விஷயம், கடல் பகுதியில மெக்சிகோல நடந்த ஒரு கடல் ஏரியால நடந்த ஒரு விஷயம் கரண்ட் ஆயில் எடுக்கிறாங்க. கரண்ட் ஆயில் எடுக்கும் அந்த சமயத்துல கடல் பத்தி எரியுது. சயின்டிஸ்ட்லாம் ஒரே ஆச்சரியம், என்னடா கடல் பத்தி எரியுதுன்னு ஒரே ஆச்சரியம். கடைசியில அந்த சயின்டிஸ்ட் எல்லாத்தையும் ரிசர்ச்சுக்காக வச்சிருப்பாங்க. அந்த இதுல குரான் வச்சிருக்காங்க. அந்த குரானை எடுத்து சர்ச் பண்ணும்போது அந்த கடல் எரியும் போட்டு இருக்கிறது. அதை ஆய்வு பண்றான். ஆய்வு பண்ணி பார்க்கும் பொழுது கடலுக்கு அடியில லாவா என்று சொல்லக்கூடிய அந்த இதை கண்டுபிடிக்கிறான். அவன் சொல்றான், கடைசியா நாங்க எல்லா உலக கல்வி படிச்சாலும் கூட இந்த குரானுக்கு தனி ஒரு சிறப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அந்த சயின்டிஸ்ட் முடிக்கிறான். அந்த உலக கல்வியை விட மார்க்க கல்வி தாங்க தலை சிறந்தது. மார்க்க கல்விக்கும் உலக கல்விக்கும் ரெண்டே வித்தியாசம் தான். மார்க்க கல்வி தெரிஞ்சவனுக்கு 5 களிமா தெரியும், உலக கல்வி படிச்சவனுக்கு 10 களிமா தெரியுங்க. நடுவர் அவர்களே, இப்ப இருக்கக்கூடிய பசங்கள்கிட்ட என்ன செஞ்சாங்க, 1வது படிக்கிறவன்கிட்ட 4 வார்த்தைகளை வீட்டுல போய் எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி உலக கல்வி படிக்கிறவன்கிட்ட சொல்லி அனுப்புவாங்க. வீட்டுல தம்பி போய் எழுதிட்டு வரணும், ஹோம் ஒர்க் 4 வாரத்தை நல்ல ஒரு கவிதை நடுவில் எழுதிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சான். வீட்டுல அவங்க அம்மாட்ட போய் கேட்டான், அம்மா நான் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுமா. ஏய், பாத்திரம் கழுவிட்டு இருக்க, இந்த நேரத்துல உனக்கு என்ன வேலை, நீ லூசு, உங்க அப்பா லூசு, உனக்கு வேற வேலை இல்லை, உங்க அப்பாவுக்கு வேற இல்லை அப்படின்னு சொன்னோடனே அவன் எழுதி வச்சிடான், நீ லூசு உங்க அப்பாவும் லூசு அப்படின்னு. அடுத்து அவங்க அப்பாட்ட போய் கேட்கிறான், அப்பா நீ ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லுப்பா எழுதிக்கிறேன் அப்படின்னோடனே அவன், உனக்கு வேற இல்லை, உங்க அம்மாவுக்கு வேற வேலை இல்லை, நீ லூசு உங்க அம்மா லூசு போடா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறான். அதையும் எழுதி வச்சான், நீ லூசு உங்க அம்மா லூசு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிடறான். அடுத்து அவங்க அக்காட்ட போய் ஏதாவது ஒரு வார்த்தையை கேட்கலான்னு போறான். அவங்க அக்கா அவங்க புருஷன்கிட்ட பேசுறாங்க, ஏங்க இந்த மாதிரி வெளில போனுங்க அப்படின்னு சொன்னோடனே அவன் வந்துடுறான். அந்த நேரத்துல வந்தோடனே இன்னைக்கு போகலாம் டார்லிங், நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோடனே அதையும் எழுதி வச்சிடறான். அடுத்து இன்னும் ஒரு வார்த்தை இடிக்குது. அவன் என்ன செய்யறான், பஸ்ல போயிட்டு இருக்கான். பஸ்ல போயிட்டு இருக்கும்போது டகரடப்பான்னு சவுண்டு கேட்குது. அதையும் எழுதி வச்சிடறான். நேரம் மிஸ் போனோம். மிஸ் கிட்ட போனோடனே மிஸ் கேட்கிறாங்க, எல்லாமே குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு, வாங்க மிஸ் வாங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே உள்ள வந்தோடனே என்ன செஞ்சாங்க, மிஸ் எல்லாருமே நல்லா முடிச்சிட்டீங்களா, முடிச்சிட்டேன், எங்க காட்டணும் சொல்லுங்க அப்படின்னோடனே, நீ லூசு உங்க அம்மாவும் லூசு அப்படிங்கிறான். என்னடா சொல்ற அப்படிங்க, நீ லூசு உங்க அப்பா லூசு, என்னடா நினைச்சிட்டு இருக்க, வாடா எச்சுடிட்ட வாடா அப்படின்னு, இன்னைக்கு போவானா டார்லிங், நாளைக்கு போய்க்கலாம் டார்லிங் அப்படிங்கிறான். உடனே எச்ஓடிட்ட கூப்பிட்டு போடுவானே, எச்ஓடி கேட்கிறாரு, நம்ம ஸ்கூலை பத்தி என்னப்பா நினைச்சிட்டு இருக்க, டகரடப்பாங்கிறான். இதுதாங்க உலக வாழ்க்கை. என்ன படிக்கணும்னே தெரியாம எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே போய் ஒப்பிக்கிறது அந்த உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கைங்கிறது கல்வி, சமச்சர் கல்வின்னு ஒண்ணு கொண்டு வரான். 10th இந்த வருஷம் படிச்சவன் பார்த்தா அடுத்த வருஷத்துக்கு வேற சிலபஸ் மாறுது, அடுத்த வருஷத்துக்கு வேற சிலபஸ் மாறுது. ஆனா மார்க்க கல்வி என்னைக்குமே மாறாத ஒரே சிலபஸ் அது மார்க்க கல்வி மட்டும்தாங்க. நடுவர் அவர்களே,
இந்த இன்மையிலும் சரி மறுமையிலும் சரி இந்த மார்க்க கல்வி மார்க்கை அள்ளி கொடுக்கிற கல்வியாக இருக்கும் நடுவர் அவர்களே. இந்த காலத்துல அதாவது 40 வருஷத்துக்கு முன்னால ஒரு பையன் இந்த இங்க போகக்கூடிய உலக கல்வியை பத்தி சொல்றேங்க. 40 வருஷத்துக்கு முன்னால ஸ்கூல்ல வந்து படிக்கிற லைட்டா தலைகில இந்த மாதிரி சீவாம வந்திருந்தா ஏன்பா சீவுல அப்படின்னு கேட்டா ஏன்பா சீவுல அப்படின்னு கேட்டா சீட்டு வாப்பா போப்பா அப்படின்னு சொல்லி சீட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு போவான். ஆனா இந்த காலத்துல எப்படி தெரியுங்க, ஏன்னா என்னடா இப்படி முடி வச்சுட்டு வந்திருக்க, சீட்டு வரலையாடா, ஐயோ வாத்தியாரு உன் பாடம் எடுக்கிறது தானே வேலை, இதுதான் வேலை, பாடம் எடுத்துனா பாடம் மட்டும் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி வாத்தியாரே மிரட்டுற காலம் வந்துருச்சு. அது என்னன்னா இடையில போகும்போது கூட ஒரு என்னன்னா இந்த பாதுகாக்கப்பட்ட வலை அந்த இடங்கள் மாதிரி இந்த ஃபுல்லா கரைச்சிட்டான், இங்க மட்டும் முடி வச்சிருக்கான். என்னடா பார்த்தா இப்படி இப்படி செஞ்சுக்கிறான், அப்போ பைக்ல போறான், கொஞ்ச நேரம் போறான், இப்படி செஞ்சுக்கிறான். என்னடா கேட்டா ஸ்டைல் மேன் ஸ்டைல் அப்படிங்கிறான். நடுவர் அவர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல அதாவது இந்த மார்க்க கல்வி என்பது எல்லாருக்கும் மிக அருமையான முறையில் எளிமையான முறையில் இந்த மார்க்க கல்வி என்பது ஒரு எல்லாத்துக்குமே ஒரு இலகான முறையில் ஈஸியா போய் சேர்ந்தாதான் எல்லா மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில மேம்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே போல என்னன்னு சொல்லுவீங்கன்னா ராகிலான் இந்த உலக கல்வியில ராகிலான் ஒரு பொம்பளை என்ன செஞ்சு பிபிஏ படிச்சுச்சு. அந்த பிபிஏ படிக்கும்போது ராகிலா பொம்பளை வந்து அதர் மதத்தை முஸ்லீம் பொம்பளை அடுத்த ஜாதி மதத்தை என்ன செய்யறாங்க சொன்னா லவ் பண்றா. இந்த விஷயம் வந்து அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருது. உடனே என்ன செய்யறாங்க சொன்னா அவங்க அம்மா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுது அந்த பையன் வரான், இந்த பொண்ணு வருது. உடனே இந்த பொண்ணு என்ன செய்யறாங்க சொன்னா அவனை கட்டி அந்த அவங்க கிட்ட நெருங்கி நிக்குது. உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, அம்மா அவங்ககிட்ட போய் வாழ முடியாதுமா, நீ வந்துருமா அப்படிங்கிறாங்க. அங்க இருக்க போலீஸ் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நீ அங்க போய் வாழ மாட்ட, நீ வந்துரு, உங்க அம்மா அப்பா கூட போயிடு, அவன் வேற மதக்காரன் நீ வேற மார்க்கத்துக்காரன் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அந்த போலீஸ் சொல்லிட்டு இருக்கும் பொழுது உடனே தாய் தாத்தா என்ன செய்யறாங்க சொன்னா அந்த பொம்பளையுடைய காலை அந்த பெண்ணோட அவங்க மகளுடைய காலை பிடிச்சிடறாங்க. பிடிச்சி தயவு செய்து வீட்டுக்கு வாமா அப்படிங்கிறாங்க. உடனே அந்த நேரத்துல காலை தட்டிட்டு போறா வாழ்றா வாழ மாட்டா, அது ரெண்டாவது விஷயம். காரணம் என்ன தெரியுமா, சின்ன வயசுல இருந்து மார்க்கத்தை கொடுக்காதனால அவனுக்கு அந்த பெரிய வயசுல பெரிய விளைவு ஏற்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, மினல்லாஹது இலல்லாஹது, கல்லறையிலிருந்து மண்ணறைக்கு போகும் வரைக்கும் அவனுக்கு மார்க்க கல்வி தேவைப்படுது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஆக மார்க்க கல்வி எல்லாருக்கும் எல்லா மனிதனுக்கும் தேவைப்படுகிற ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஆகையால் மார்க்க கல்விதான் ஒரு மனிதனுக்கு மேம்படக்கூடிய ஒரு கல்வியாக இருக்கிறது என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அருமையான முறையில காரசாரமா நம்மள்ட்ட வந்து அவர்களுடைய அணியினருக்கு வலு சேர்த்தவர்களாக அவர் சென்றிருக்கிறாரு. அதாவது எதிரணி தலைவர் என்னங்க சொன்னாரு, பத்மபூஷன் பத்ம விபூஷன் விருதுலாம் யாருக்கு கிடைக்குன்னா உலக கல்வியை கற்றவனுக்கு மட்டும் இல்ல, மார்க்க கல்வியை கற்றவனுக்கு கூட என்ன கிடைக்குன்னா பத்மபூஷன் விருதும் பத்ம விபூஷன் விருதும் கிடைக்கும் அப்படிங்கிற முறையில சொல்லாம சொல்லிட்டு போயிருக்காரு. அதையெல்லாம் முறிக்கிற விதமா என்னங்க மார்க்க கல்வி, மார்க்க கல்வியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது ஓகே, அதாவது கல்லறையில இருந்து மண்ணறை வரைக்கும் அவனுக்கு என்னது மார்க்க கல்வி துணையா இருக்கும், அது நாங்க ஒத்துக்கிறோம். ஆனாலும் மார்க்க கல்வியை விட உலக கல்வி என்பது என்ன செய்யுது முக்கியமானதுங்க. ஒரு குழந்தை பிறந்து தன்னுடைய வாழ்க்கையில பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசியா கல்லறையில போய் படுக்கும் போது வரைக்கும் அது இந்த உலகத்துல தூக்கி காட்டுறது என்னன்னா உலக கல்வி தான் அப்படின்னு எதிரணியருக்கு என்ன செய்யுது ரத்து கொடுக்கும் விதமாக இந்த உலக கல்வியில் சேர்ந்தவனாக ரவுஃப் அத்தாயி அவர் என்ன செய்வாங்க, அவர்களுடைய டீமுக்கு வலு சேர்ப்பார்கள். அன்பார்ந்த மாணவ கண்மணிகளே, நடுவர் அவர்களே, அனைவருக்கும் என் இதயம் கணிந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. சித்திக் சொன்னாரு மார்க்க கல்வி தான் சிறந்தது என்று சொன்னாரு. அப்போ மார்க்க கல்வி சிறந்ததுன்னா மார்க்க கல்வி எத்தனையோ மதரசா இருக்கு, அங்க போய் சேர வேண்டியதுனீங்க. நீங்க அத்தையில வந்து சேர்ந்தீங்க. மார்க்க கல்வி எத்தனையோ மதரசா இருக்கு, அங்க போய் சேராம எங்க அத்தையா வந்து சேர்ந்தீங்க. உலக கல்வி இருக்கு, மாற்ற கல்வி இருக்குன்னு அங்க வந்து சேர்ந்தீங்க. இருக்கு ஏதோ தகர டப்பா சோப்பு டப்பான்னாரு, ஒரு இளவும் புரியல அவங்களுக்கு.
அடுத்து பார்த்தீங்கன்னா எதிரணி எல்லாம் மார்க்க கல்வி தான் சிறந்தது, உலக கல்வி எல்லாம் வீணான்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம அத்தாய் மதரசா எடுத்துக்கோங்களேன், இந்த பேனர்ல என்ன போட்டிருக்கு? அத்தாயி அரபிக் விவோ ட்ரைனிங் அகாடமி. இது அரபில போட்டிருக்க வேண்டியதானே? மார்க்க கல்வி சிறந்ததுன்னு சொல்றீங்க, அரபில போட்ட வேண்டியது, ஏன் இங்கிலீஷ்ல போட்டிருக்கு? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? உலக கல்வி தான் சிறந்தது என்ன தெரியுது? எதுலயாச்சும் இதுல அரபி இருக்கான்னு பாருங்க. எல்லா இடத்துலயும் என்னது? உலக கல்வி தான் சிறந்தது. ஒரு மனிதன் என்னன்னா உலகமே திரும்பி பார்க்கணும்னா என்ன செய்யணும்? ஒண்ணு சாதிக்கணும், இல்லைன்னா சாவணும். சாதிக்கணும்னா வெறும் 3 வேளை சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு சாதிக்கணும்னா சாதிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான், தூங்கி சாதிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இல்லைன்னா எங்கேயாச்சும் விழுந்து சாவணும், கார்ல வந்து சாவணும், இல்லை ட்ரெயின்ல வந்து சாவணும். இதுலயே வந்து சாணா கூட தினகரணும் ஓரத்துல தான் போடுவோம், அவ்வளவு பெருசாலாம் டெவலப் ஆக முடியாது. சரிங்களா? ஆனா திரும்ப படிச்சு சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. படிக்காம சாதிக்காம ஒரு மார்க்க கல்வி மட்டும் சாதிச்சுட்டாங்க, ஒரு பேரை சொல்லுங்க பார்ப்போம். ஆனா படிச்சு சாதிச்சவங்க நிறைய பேர் நான் பேர் சொல்லுவேன். இப்ப பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாத ஒரு காதலருக்கு பிறந்த ஒரு பையன், திருமணம் வந்து காதலிக்கு வந்து திருமணமே ஆகல, ஒரு பையன் பிறந்தான். அவனை வந்து காதலி வந்து வளர்க்க முடியாம ஒரு ஏழை குடும்பத்துக்கு தத்து கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த ஏழை குடும்பத்துக்கு அந்த பையன் போனான். அந்த பையன் போய் அந்த ஏழ்மை குடும்பத்துல படிச்சான், படிப்பு மண்டையில ஏறல. அதுக்கடுத்து ஆன்மீக பக்கம் போனான். ஆன்மீக பக்கம் போனா இந்தியாவுக்கு வந்தாகணும். இந்தியா வந்து மறுபடியும் ஆன்மீகம் போனா ஆன்மீகம் மண்டையில ஏறல. அதுக்கு அடுத்து அவனுடைய ஃப்ரெண்டு கடையில உட்கார்ந்து கம்ப்யூட்டர் டிசைன் பண்றான். ஒவ்வொரு கல்லூரியா மேல ஏறி இறங்குறான். ஆனா அவனால என்ன பண்ண முடியல, கல்லூரி ஒத்துக்கொள்ள மாட்டேங்காங்க. போகாத இடம் இல்ல. ஆனா ஒன்னே ஒன்று முக்கியமா நினைச்சுக்கொள்ளுங்க, வாழ்க்கையில அதிகமா நிராகரிக்கிறது என்றால் மிகப்பெரிய மரியாதை தருவதற்கு வாழ்க்கை காத்திருக்கிறது என்று தெரியும். ஆனா தோத்து போறது. ஆனா அவன் வந்து கம்ப்யூட்டர் டிசைன் எல்லாம் பண்ணிட்டான். ஆனா அவனுக்கு இன்வெஸ்ட் பண்ண ஆள் இல்ல. இப்போ உதாரணமா புங்கனோட சித்திக் அவர் இருக்கான்னு வச்சுக்கேன், ஒரு பெரிய நிறுவனம் ஆரம்பிக்க போறாருன்னா அவர் இன்வெஸ்ட் பண்ண ஆள் இல்ல, துட்டு போட. இவன் நம்பி ஒரு 2 கோடி ரூபாய் போடுவாங்களா சொல்லுங்க பாப்போம்? ஒரு பய போட மாட்டான். ஒருத்தர் அப்போது அந்த பையன் என்ன செஞ்சா, ஒருத்தர் வராரு, நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. அடுத்து ஆப்பிள் கம்ப்யூட்டர் லான்ச் பண்றாரு, பயங்கரமான சக்சஸ் ஆச்சு. எங்க எடுத்தாலும் ஆப்பிள் போன், ஆப்பிள் வாட்ச், சரியான சக்சஸ் ஆச்சு. ஆனா கம்பெனி உள்ள பிரச்சனை, மறுபடியும் அவர் கம்பெனி விட்டு வெளியே வராரு. மறுபடியும் ஸ்டீவ் ஜாப்சன் மறுபடியும் உள்ள போறாரு. இன்றைக்கு ஒவ்வொரு கையிலையும் ஸ்டீவ் ஜாப்சன் இருக்காங்க. $100 ஆரம்பிச்ச பையன். உதாரணம் சொல்லணும்னா நம்ம உலகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10 ரூபாய் ஆரம்பிச்ச பையன். ஆனா இன்னைக்கு 72,600 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாரு. ஒரு நாளைக்கு 72,600 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாரு. ஆனா எத்தனை சீரன்றதுக்குள்ள அடுத்த நோம்பு வந்துடும். என்ன அடுத்து என்ன பாத்தீங்கன்னா, ஒரு மதரசால ஒரு வாத்தியார் போயிருக்காரு. போயிட்டு என்ன சொல்லியிருக்காரு, டேய் கடைசியில பையன் ஒரு 10-20 பேர் உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். கடைசியில ஒரு பையன் உட்காந்துரும், பார்த்து ஒளிதான், எப்படியோ ஒளிதான். என்னன்னு அந்த பையனை கூப்பிட்டு கேட்டாரு, டேய் லைட்டு கண்டுபிடிச்சது யார்டாங்காரு. அந்த பையன் சொல்லியிருக்கான், கல்பனா சாவ்லான்னு இருக்கான். இது மதரசால நடந்த விஷயத்த பாருங்க. ஒரு பொது அறிவு கூட இல்லை. ஆனா ஒரு கிராமத்துல எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், எத்தனையோ இந்து இருக்கலாம், எத்தனையோ கிறிஸ்துவ இருக்கலாம், எத்தனையோ முஸ்லீம் இருக்கலாம். ஆனா ஒரு இந்து ஒரு கோயில் ஒருத்தர் கட்டுறாங்கன்னா அது இந்துவுக்கு தான் நன்மை, அவர் சந்தோஷப்படுவாங்க. இதே ஒரு சர்ச்சு கட்டினா கிறிஸ்டினுக்கு நன்மை, இதே ஒரு பள்ளிவாசல் கட்டினா முஸ்லீம்களுக்கு நன்மை. அதே மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் கட்டினா மொத்த அந்த மூணு சமுதாயமும் ஒன்னா வாழும், அந்த பள்ளிக்கூடத்துக்கு அவ்வளவு நன்மை. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சைனாவை சேர்ந்த ஒரு விவசாயி இருக்காரு. ஒரு பேர் வந்து ஏதோ வாங்கு எலான்னா என்ன, அவர் வந்து 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு. 3ஆம் கிளாஸ் படிச்சுட்டு அவர் வந்து 2000 வருஷத்துல வந்து ஒரு ஃபேக்டரி ஒண்ணு அவங்க ஊர்ல ஆரம்பிச்சாங்க. அவருக்கு வந்து 83 வயசு. அவர் உட்கார்ந்துருக்காரு. அவர் வீடு இருக்காருல்ல, அவர் வீட்டு முன்னாடி ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்கும். அவருடைய கழிவு தண்ணி எல்லாம் வெளியே வரும். இவர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு, இப்படி போனா சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு லாயரை போய் சந்திக்க போறாரு. லாயரை சந்திச்சோன்னு அவர் சொன்னாரு, எங்களால முடியாது, அது பெரிய கம்பெனிங்கிறாரு. அப்புறம் 16 வருடமா அவரே படிக்கிறாரு. ஒவ்வொரு விவசாயம் பண்றாருல, அவர் வீட்டுல இருந்து ஒவ்வொரு மக்காச்சோளமா எடுத்து வித்துட்டு ஒவ்வொரு புக்கா வாங்கி படிக்கிறாரு. ஆனா அந்த 16 வருடத்துல ஒரு லாயராகி அந்த கம்பெனியே இழுத்து மூடுற அளவுக்கு வந்துட்டாருன்னா அந்த உலக கல்வியால தாங்க முடியும்.
ஆனால் இன்றைக்கெல்லாம் மதரசாவில் பார்த்துக்கோங்களேன், காலங்காத்தால 7 மணிக்கு அஜர்த்து வந்துடுவார். வந்துட்டு மதரசாவும் கூப்பிடுவார். ஒரு 2 பையன் வருவான், வந்துட்டு போய் ஆளை கூட்டுவாடா அப்படிமா. அவன் ஆளை கூட்டு அப்படி வரக்குள்ள மணி 9 ஆயிடும். மதரசாவே மூடிடும். என்ன பள்ளிக்கூடம் போயிடும். அந்த பையன் அஜர்த்து எல்லா பையனும் தூங்கிட்டு இருக்கானு அப்படின்ட்டுருவான். தூங்கிட்டான்னு அவன் சொல்லுவார், சரிடே இப்போ இட்லி வாங்கிட்டு வாடா அப்படின்பாரு. 2 இட்லி அஜர்த்துக்கு ஓடி போய் வாங்கிட்டு வரணும். அவர் முன்னாடி 3 கம்பு இருக்கும். அஜர்த்து இங்கே இருந்தாருன்னா அந்த பையன் அங்கே தான் உட்காந்து பானை கேட்கணும். 3 பேர் குரான் காலை கேட்டால் போகணும். அஜர்த்துக்கு 3 கம்பு இருக்கும், சரியான கம்பு இருக்கும். அவர் 8 மணிக்கு ஆவாரு, சாப்பிட்டு அவர் பாட்டு போயிடுவார். இதுதான் மதரசாவோட இதோட நிலைமை. என்னது மார்க்க கல்வியோட நிலைமை. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு மார்க்க கல்வி மட்டும் சிறந்தன்னு சொன்னா ஒரு பேங்க் ஃபார்ம் கூட ஃபில்அப் பண்ண தெரியாது. ஒருத்தர் போயிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேங்க் ஃபார்ம் கூட ஃபில்அப் பண்ண தெரியாது. ஏன்னா மார்க்க கல்வி மட்டும் சிறந்தா. உலக கல்வி சிறந்ததுன்னா இப்போ உள்ள பசங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் முந்தைய காலத்துல சொல்லுவேன், இப்போ உள்ள பசங்களுக்கு எல்லாம் அத்து வேற ஆணி வேற பிடிங்கி போட்டுருவாங்க போனலாம். அடுத்து எனவே மனிதன் மேம்படுவதற்கு பெரிதும் காரணம் உலக கல்விதான் என்று சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. Alhamdulillah. Alhamdulillah, he said many things, the interesting facts, informations, inspiring things, motivation about the academy education, and it is the best. It gives satisfaction, it makes us development, it motivates us. He said many things. Thank you for giving us a wonderful speech about that. And I want to say that we all know Khabib Nur Muhammad, right? He is a UFC fighter. We all know him. He always say that non-Muslims don't read Quran or Hadith. Non-Muslims don't read Quran or Hadith. They read you all. So be a good ambassador of Islam. So you want to think education is not important for our Muslims, that we want to give a good appearance, good behavior, right? So you want to know true education is best. So thank you for giving us a wonderful speech. And in Hadith, Prophet Muhammad sallallahu alaihi wasallam said that talabul ilm farilatun ala kulli muslim wa muslimatun. There are many hadiths like that. And I want to say another hadith, man sara tariqan yaltamisu fihi ilman sahhalallahu lahu bihi tariqan ilal jannah. And there are many hadiths like that. So every hadith notes is education about Islam is very important. It's give you all discipline. It's give you what is life, how to prepare for the afterlife. We all know that we have an afterlife, right? After our death, we have the paradise, hell, heaven, whatever it is. So the Islamic scholars and whoever they are notice that Islamic education is important for everyone. So finally I want to say that the opponent team are waiting for that, so I am not wasting much more time. I give to chance for the other judge. You want to say anything? அருமையான முறையில் உலக கல்வி தான் மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய கருத்தை என்ன செஞ்சுருக்காங்க, முன் வச்சிருக்காங்க. உலக கல்வின்னு சொல்லிட்டு மார்க்க கல்வியை காமெடித்தனமாகவும் சொன்னாங்க. உலக கல்வியை உதாரணமாக எடுத்து ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லுவாங்க. என்னென்னா, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் பொழுது ப்ரீகேஜி, அதாவது யூகேஜி ப்ரீகேஜி அந்த லெவலில் சேர்க்கும் பொழுது அந்த மிஸ் என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு பழத்துடைய பேராக சொல்லி கொடுக்குறாங்க. வாழைப்பழம் சொல்கிறா அப்படிங்கிறாங்க, வாழைப்பழம் அப்படிங்கிறான். கொய்யாப்பழம் சொல்லு, கொய்யாப்பழம் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் மாம்பழம் சொல்கிறா அப்படிங்கிறான், மாம்பழம் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அந்த மிஸ் என்ன செய்கிறாங்க, அந்த மாணவனை பார்த்து, இல்லை நீ சரிப்பட்டு வர மாட்டே, உன்னுடைய தந்தையை இப்போ நீ கூட்டிட்டு வா அப்படிங்கிறாங்க. இவனும் அடுத்த நாள் பள்ளிக்கு அவங்க தந்தையை கூட்டிகிட்டு வரான். அப்போ அந்த தந்தையிட்ட சொல்கிறாங்க, உங்கள் பையனுக்கு சரியாக பேச தெரில, உங்கள் பையனுக்கு சரியாக பேச தெரில, அவனை ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் ஆரம்ப மக்தப் மதரசாலாம் நீங்கள் சேர்த்தீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்பொழுது அவனுடைய தந்தை சொல்கிறாங்க, அவனுடைய வைக்கமே அப்படித்தாங்க அப்படிங்கிறான். ஆக தந்தையும் அப்படித்தான் இருக்காரு, தன்னுடைய மகனை அப்படித்தான் வளர்த்திருக்காரு. மார்க்க கல்வியினாலே என்னன்னு தெரியாத அளவுக்கு தன்னுடைய மகனையும் தானும் வளர்ந்து
உலக சமுதாயத்துல மிகவும் மோசமான நிலையில இருக்காரு. அதெல்லாம் இல்ல, உலக கல்வியை விட மிகவும் எங்களுக்கு என்னது மார்க்க கல்வி தான் முக்கியம் அப்படின்னு அவர்களுடைய டீமுக்கு வலு சேர்க்க வருகிறார் அல் முஃப்தி ரிஸ்வான் டவுன் ஹாதி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு அற்புதமான ஒரு பட்டிமன்ற நிகழ்வில் நம்ம எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். ரொம்ப சிந்திக்க தூண்டுகிற ஒரு தலைப்பு. என்ன தலைப்பு அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் மேம்படுவதற்கு பெரிதும் காரணம் உலக கல்வியா மார்க்க கல்வியா அப்படிங்கிறதான் தலைப்பு. இவ்வளவு நேரம் எதிரில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, மாங்குன்னு தொண்டை தண்ணி வத்துறதுக்கு என்ன பண்ணாரு சையது முர்சஃப் எல்லாம், உலக கல்வி தான் டாப், உலக கல்வியில தான் பாரத் ரத்னா அவார்டு, எல்லா அவார்டுமே வந்து உலக கல்வியில தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. நான் அவரை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உலக கல்வியில இன்னைக்கு பாரத் ரத்னா அவார்டு வாங்கினவனா இருக்கட்டும், இல்ல பத்மபூஷன் அவார்டு வாங்கினவனா இருக்கட்டும், கோடி கோடியா சம்பாதிக்கிறான். என்னங்க, கோடி கோடியா சம்பாதிக்கிறான். அவனுக்கு கல்யாணம் வருது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அவனுக்கு கல்யாணம் வருது. அவன் போட்டிருக்க அந்த கோட் ஷூட் ரேட்டு பார்த்தா, அவன் போட்டிருக்க கோட் ஷூட் ரேட்டு லட்சக்கணக்கில் இருக்கு. அவன் போட்டிருக்க ரேட்டு வந்து ஷூ வந்து லட்சக்கணக்கில் இருக்கு. இப்ப அவன் கல்யாண மேடையில உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு ஆளும் வந்து கையை பிடிச்சி கபில் தூ நிக்கா சுண்ணத்தான்னு சொன்னாதான் அவன் என்ன பண்ண முடியும், அவன் மனைவியை டச் பண்ண முடியும். அவன் என்னதான் கோடி கோடியா இந்த உலகத்துல சம்பாதிச்சாலும், அவன் போட்டிருக்க ஷூவும் கோட்டும் வந்து கோடி கோடியா போட்டிருந்தாலும் கூட, ஒரு ஆளும் வந்து அவர் கையை மட்டும் பிடிச்சி கபில் தூ நிக்கான்னு சொல்லலன்னு வைங்களேன், அவரு என்ன பண்ண முடியாது, அவருடைய சந்ததியே வராது. அதான் உண்மை. அப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு உலக கல்வி தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்க கல்வி வந்து உதாசீனப்படுத்தி பேசுறாங்க. அது எப்படி கூடும்? சரி, அடுத்து அவர் என்ன பண்ணாரு, மார்க்க கல்வியோட இதையும் நான் பின்னாடி ஒண்ணுன்னா சொல்லிக்கிட்டே வரேன். அடுத்து நம்ம பார்க்கிறோம், ராமானுஜத்தை பத்தி சொன்னாரு. கணித மேதை ராமானுஜம், ஃபாதர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ராமானுஜத்தை சொல்லுவாங்க. அவரெல்லாம் இப்ப வந்தவருங்க. ஆனா உண்மையிலே வந்து ராமானுஜத்தை எதனால கணித மேதை அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தா, ராமானுஜம் அப்படின்றது வந்து ஒரு மேக்ஸ் நல்ல ஒரு டாப்பான ஒரு, அவர்கிட்ட எந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் சம்பந்தப்பட்ட மேக்ஸ்ல என்ன மாதிரி சம் கொடுத்தாலுமே சால்வ் பண்ணிடுவாரு. ஆனா இதை சொல்ற இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, வரலாறு படிக்க மறந்துட்டாரு. இவர் போடுறாரு பாருங்க ராமானுஜம். ராமானுஜம் போட்ட சம்மிலே ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்கு, அல்ஜிப்ரான்னு சொல்லி. அந்த அல்ஜிப்ராவை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தா, அந்த அல்ஜிப்ராவை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தா, ஒரு மார்க்க அறிஞராக இருக்கக்கூடிய அல் கவாரிஸ்மி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியர், ஒரு மார்க்க அறிஞர் தான் என்ன பண்ணாரு, அல்ஜிப்ரா அப்படிங்கிற ஒரு இதுவே கண்டுபிடிச்சாங்க. அதுல இவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு மேம்பட்ட ஒரு நபரா ராமானுஜம் ஆகிட்டாரு. ஆனா இவருடைய காலத்துக்கும் அந்த இஸ்லாமிய அறிஞருடைய காலத்துக்கு பார்த்தா 1100 ஆண்டுகள் வந்து என்ன பண்ணுது சொன்னா வித்தியாசமா இருக்குது. அவர் இந்த காலத்துல வாழ்ந்திருந்தாருன்னு சொன்னா, இன்னைக்கு உண்மையாலே கணித மேதையினுடைய அவார்டு யாருக்கு போயிருக்குன்னு சொன்னா சத்தியமா இவருக்கு தான் போயிருக்கும். அப்ப அதை மறந்துட்டாங்க. அடுத்து வந்து நான் கேட்கிறேன், பொதுவாகவே வந்து ஒரு நாடு வல்லரசா மாறணும், ஒரு நாடு வந்து ஒரு தலை சிறந்த நாடா வந்து மற்ற நாடை பார்க்கும்போது இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த நாட்டுக்கு முதல்ல என்ன தேவை? விவசாயம் தேவை. நாட்டு மக்களுக்கு உண்டான உணவு ஆதாரங்கள் சரியான முறையில போகணும், ஒண்ணு. ரெண்டாவது, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து கல்வியில டாப்பா இருக்கணும், எஜுகேஷன் ரெண்டாவது. அடுத்து மூணாவது, அந்த நாட்டு மக்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்களை தீர்வு செய்யறதுக்கு மருத்துவ ரீதியா வந்து மருத்துவமனைகள் தேவைப்படுது. ஓகேவா? இந்த மூணு தான் வந்து மேஜரான விஷயமே. இந்த மூணு ஒரு நாட்டுல வந்து இருந்துச்சுன்னு சொன்னா, நல்ல டாப்பா இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த மூணுமே ஒரு விஷயம் ஒரு நாட்டுல வந்து டாப்பா இருந்தா உலகளாவில் அந்த நாடு வந்து வல்லரசான நாடா கருதப்படும். இன்னைக்கு எப்படி ஜப்பான் சீனாலா இருக்கு இந்த மாதிரி. இப்ப நான் சொல்றேன், இவங்க சொன்னாங்க என்னன்னு சொன்னா, இன்னைக்கு வந்து உலக கல்வியில படிச்சவங்க தான் பெரிய பெரிய ஆளா வந்து சமுதாயத்துல இருக்கிறாங்க. உலமாக்கள் என்ன பண்றாங்க, இவரெல்லாம் சொன்னாரு பாருங்க, மருசாக்கு வருவாங்க, 7 மணிக்கு வருவாங்க, 6 மணிக்கு வராங்க, கதையெல்லாம் டைம் டேபிள் எல்லாம் போட்டாரு. ஆனா சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு விவசாயத்துல ஒரு மிக சிறந்த ஒரு நபரா இருந்தவங்களே வந்து யாருன்னு சொன்னா மார்க்க அறிஞர்கள் தான், உலமாக்கள் தான். இன்னொரு நல்ல விஷயத்தை நம்ம நல்லா கவனிக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு சமுதாயத்துல பெரிய பெரிய ஆளா இருக்கவங்க எல்லாருமே வந்து யாருன்னு சொன்னா புதிதா ஒரு விஷயத்தை உருவாக்கணும் கிடையாது, உருவாக்குன விஷயத்துல மேம்பட்டவங்க தான். ஆனா இஸ்லாமிய அறிஞர்கள், இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ் சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர்கள் யாருன்னு சொன்னா, they are king makers. இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே வந்து கண்டுபிடிச்சவங்க அவங்க தான். இன்னைக்கு உலக கல்வியில இருக்கவங்க என்னங்க சொல்லுவாங்க, பிளைட்டை கண்டுபிடிச்சது யாரு, ரைட் பிரதர்ஸ் அப்படின்னுவாங்க. அப்படியே போய் பார்த்தேன்னு சொன்னா 19th செஞ்சுரியில முதல்ல ஒரு மனுஷனால வானத்துல பறக்க முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணி காட்டினாரு யாரு, இப்னு அப்பாஸ் இப்னு அபி ஃபிர்னாஸ் அப்படிங்கிற ஒரு தாபியன்கள் காலத்துல வாழ்ந்தவங்க, ஒரு மார்க்க அறிஞர். தாபியன்கள் காலத்துல வாழ்ந்தாரா, ஒரு மார்க்க அறிஞரா இல்லாம இருப்பாரா? அந்த காலத்துல வாழ்ந்தவங்க வானத்துல என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய உச்சி மலையில நின்றுகிட்டு என்ன பண்ணாங்க, வானத்துல பறந்து காட்டினாங்க.
ஒரு ஃபிளைட் மாதிரி ஒரு இது அவங்க அந்த காலத்துல வடிவமைச்சு மார்க்கத்துல என்ன பண்ணிருக்காங்க, மார்க்க அறிஞர் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா முதல்ல ஒரு மனிதனால வானத்துல பறக்க முடியும் என்கிற விஷயத்தையே வந்து உருவாக்குனது யாருன்னு சொன்னா அப்பாஸ் இப்னு அபி ஃபிர்னாஸ்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்க அறிஞர் தான். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிருச்சு, உலக கல்வியை படிக்கக்கூடிய அந்த வரலாறு மறைச்சு மூடிட்டாங்க. கசப்பான விஷயம் இல்ல, கசப்பான விஷயத்தை என்னைக்குமே உலக கல்வி வெளியே ஓப்பனாவே சொல்லாது. அதை மறைச்சு மூடிட்டு ஃபிளைட் யாரு கண்டுபிடிச்சா, ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறாங்க. சரி, அடுத்து இன்னொரு சொன்னாரு ரவுஃப் அத்தாயி, ஒரு இது வந்து ஒரு கோயில் கட்டினா அது இந்து மதத்தில் உள்ளவங்களுக்கு நன்மை, அதே மாதிரி பள்ளிவாசல் கட்டினா முஸ்லீம்களுக்கு நன்மை, ஒரு சர்ச்சை கட்டினா கிறிஸ்துவர்களுக்கு நன்மை, அதே மாதிரி சொல்லிட்டு அவர் சொன்னாரு ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டினா இங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே நன்மை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அந்த பள்ளிக்கூடத்தை முதல்ல கலாசாலை அப்படிங்கிற விஷயத்தை ஏற்படுத்துவது யாரு தெரியுமா? 1400 வருஷத்துக்கு முன்னாடி அஸ்ஹாபுல் சுஃபான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினாங்க ஒரு கலாசாலை. அது மட்டும் இல்லாம நீங்க என்னங்க அந்த காலத்துல போயிட்டீங்க, இந்த காலத்துக்கு வாங்கன்னு சொன்னா கூட அப்படியே நம்ம கீழே இறங்கி வந்தா முதல்ல இன்னைக்கு டிகிரி தரக்கூடிய யூனிவர்சிட்டியை உருவாக்குனது யாருன்னு பார்த்தா 859 கிபில வந்து ஃபாத்திமா அல் ஃபுரிஹி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி மொராக்கோல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மொராக்கோல ஆரம்பிக்கப்பட்ட டிகிரி யூனிவர்சிட்டி தான் உலகத்திலேயே முதல்ல தோன்றப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பார்க்க முடியும், வரலாறு பேசுது. அப்ப முதல்ல வந்து கல்வியை வந்து கொடுத்ததாலும் கூட கல்வியை பயில வைக்கக்கூடிய ஒரு கலாசாலை, ஒரு பல்கலைக்கழகத்தை ஆரம்பிச்சது யாருன்னு சொன்னா ஃபாத்திமா அல் ஃபுரிஹி என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியராக இருக்கக்கூடிய ஒரு மார்க்க அறிஞர் தான் அந்த விஷயத்தை ஆரம்பிச்சாங்க. சரி, அடுத்து இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம், மருத்துவத்தை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு மருத்துவம்னாலே அப்படின்னு சொன்னா இன்னைக்கு டாப்பா இருக்கக்கூடிய என்னங்க மருத்துவத்துல. இன்னைக்கு எந்த அளவுக்கு மருத்துவம் நவீனத்துல வளர்ந்துகிட்டே போயிட்டே இருக்குது. எந்த விஷயத்தை தொட்டாலும் மருத்துவம் வந்து நாளுக்கு நாள் என்ன பண்ணுதுன்னா வளர்ச்சி அடையுதா, மறுக்க முடியாத உண்மை. அந்த வளர்ச்சியை ஆரம்பிச்சது யாரு தெரியுமா? முதல்ல ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற மருத்துவமனையை உருவாக்குனது ஒரு மார்க்க அறிஞர் தான். முதல்ல சர்ஜரி என்று சொல்லக்கூடிய ஆபரேஷன் செய்யக்கூடிய அந்த விஷயத்தையும் அந்த ஆபரேஷன் செய்யக்கூடிய டூல்ஸ் இருக்கு பாருங்க, அந்த கத்தி அதெல்லாமே அது கண்டுபிடிச்சது ஒரு முஸ்லீம் தான், ஒரு மார்க்க அறிஞர் தான். அது பாருங்களேன், 9வது செஞ்சுரியில கைரோ நாட்டுல 872 முதல்ல இப்னு துலான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹாஸ்பிட்டல் தான் இன்னைக்கு உலகத்துல முதல்ல தோன்றப்பட்ட ஒரு மருத்துவமனை. இன்னைக்கு அப்படிப்பட்ட மார்க்க அறிஞர்கள் கண்டுபிடிச்சது எல்லாமே வந்து என்ன பண்ணிருச்சுன்னு சொன்னா காலவல மாறப்பட்டு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்படியே அது மறைக்கப்பட்டு இன்னைக்கு யார் சமுதாயத்துல டாப்பா இருக்கிறாங்களோ, யார் அதை வந்து நல்ல மேம்பட்டு அதை வெளியே கொண்டு வராங்களோ அவங்கதான் இன்னைக்கு சமுதாயத்துல தெரியுறாங்களே தவிர மார்க்க அறிஞர்களும் எங்களுடைய பார்வையில் எப்படி தெரியுமாயிட்டாங்க, அவங்க எல்லாமே ஒன்றுத்துக்குமே இல்லாதவங்க, வெறும் குர்ஆன் ஹதீஸை மட்டும் தான் கத்துப்பாங்க அப்படின்றத அவங்க விளங்கி வச்சிருக்கிறாங்க. இது முற்றிலும் ஒரு தவறான கொள்கை. அன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் என்னதான் வளர்ச்சி அடைந்தாலும் அந்த வளர்ச்சியினுடைய விதையை விட்டுகிறவர் வந்து மார்க்க அறிஞர்கள் தான் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்து பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கு வந்து உணவு, இன்னைக்கு பொதுவாகவே ஒருத்தர் எதை மறக்கிறான், காலையில பல்லு விளக்குறத கூட மறந்துடும், ஆனா காஃபி குடுக்கறது இன்னைக்கு இருக்கிறவங்க மறக்கிறானா சொல்லுங்க. அந்த காஃபி குடிக்கக்கூடிய அந்த காஃபி கொட்டை இருக்கு பாருங்க, அதை கூட முதல்ல கண்டுபிடிச்ச ஒரு டர்க்கி நாட்டை சேர்ந்த ஒரு மார்க்க அறிஞர் தான், 16வது செஞ்சுரியில கண்டுபிடிக்கிறாரு. அடுத்து பார்த்தோம்னு இன்னைக்கு மருத்துவத்துறையில சொன்ன பாருங்க, சர்ஜரின்ற முறையை கண்டுபிடிச்சது அல் ஜஹரவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இமாம் தான் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா முதல்ல அறுவை சிகிச்சை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து கண்டுபிடிச்சாங்க. இவ்வளவு விஷயங்கள் மார்க்கம் ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு வளர்ச்சி அடைகிறது எல்லாமே வந்து இவங்களுடைய கண்டுபிடிப்பு கீழே தான் இன்னைக்கு நாடு வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே வருது, டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே வருது. ஆக மருத்துவத்துறையா இருக்கட்டும், விஞ்ஞானமா இருக்கட்டும், கல்வித்துறையா இருக்கட்டும், எந்த துறையை சேர்ந்தாலுமே அந்த துறையினுடைய ஆரம்பம் புள்ளி அப்படின்னு போய் பார்த்தோம்னா அது மார்க்க அறிஞர் இடத்துல ஆரம்பிக்கிறது அப்படின்றத மறந்துட்டாரு. இன்னொரு விஷயத்த ரவுஃப் அத்தாயி என்ன பண்ணான்னு சொன்னா ரொம்ப பெருசா காட்டினாரு. இன்னைக்கு இந்த ஊர்ல பாருங்க, இந்த நம்ம உட்கார்ந்து ஆடிட்டோரியத்துல அரபியே இருக்காது, எல்லாமே வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கும். அப்படி இந்த இதுலயே தெரியுது உலக கல்வி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்லாம் சொல்லி சொன்னாரு. இதையும் நான் கேட்கிறேன், அப்படியே ஒரு 75 வருஷத்துக்கு பின்னாடி போங்களேன், நம்ம எல்லாமே என்ன பண்ணோம், ஒருத்தனுக்கு கொத்தடிமையா வேலை செஞ்சோம். எப்படிங்க இருந்தோம், கொத்தடிமையா இருந்தோம். அவன் என்ன சொல்றானோ அதை தான் செய்யணும். அப்படி செய்யலன்னு சொன்னா அவன் கொடுக்குற தண்டனைக்கு, அவன் கொடுக்குற அந்த உணவுக்கு நம்ம கிடைக்காம போயிடும். அப்படி ஒரு காலகட்டத்துல ஒரு 75 வருடத்திற்கு முன்பு ஆங்கிலேயனுடைய ஏகாதிபத்தியத்துல அவனுடைய அந்த வந்து ஆக்கிரமிப்பு கீழே இன்னைக்கு இஸ்லாமியம் மட்டும் கிடையாது, மொத்த இந்தியாவும் அப்படிதான் இருந்துச்சு. 75 வருஷத்துக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து என்ன பண்ணுங்க சுதந்திர நாடா மாறி இருக்கு. ஆனா அந்த காலத்திலையும் கூட எல்லா துறையிலுமே வந்து வல்லுநரா இருந்தா யாரு, ஆங்கிலேயன். அவன் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது, எல்லா துறையிலுமே டாப் யாருன்னா ஆங்கிலேயன் தான். ஆனா அவன் கூட என்ன பண்ணான்னு சொன்னா ஒரே ஒரு கூட்டத்தை பார்த்து பயந்தான்.
ஒரே ஒரு கூட்டம் கூட்டினா மட்டும் ஆங்கிலேயில் இருக்கக்கூடிய எல்லா படை தளபதிக்குமே வந்து கொலை நடக்குமா. அது என்ன கூட்டம் அப்படின்னு வரலாற்றுல பதிவு செய்யறாங்க தெரியுமா? வாரம் வெள்ளிக்கிழமை ஜிம்மாவினுடைய மேடை என்று இமாம்களும் இந்த காலத்துல வாழக்கூடிய மார்க்க அறிஞர்களும் மேலே ஏறுறாங்க பாத்தீங்களா? அந்த ஒரே ஒரு மேடையை பார்த்து ஒட்டுமொத்த ஆங்கிலேய சாம்ராஜ்யமும் பயந்தது. இது உலக கல்வி இருக்கக்கூடிய இன்னைக்கு உலகத்திலே டாப்பா இருக்கிறது உலக கல்வி ஆங்கிலேயம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட அன்னைக்கு அவனே என்ன பார்த்தான், மார்க்கம் தெரிந்த குர்ஆன் ஹதீஸை கற்று தேர்ந்த உலமாக்களுடைய கூட்டத்தை பார்த்து பயந்தான். ஏன்? அந்த இமாம மேல ஏறிட்டாருன்னு சொன்னா ஒட்டுமொத்த இஸ்லாமிய என்ன பண்ணிடுவான், நமக்கு எதிராக கிளம்பிடுவான். அப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்கி இன்னைக்கு எவனாலுமே செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை செய்ய முடியாத இன்னைக்குங்க சவாலா எடுத்துக்கோங்களேன், எவனுமே திரட்ட முடியாத ஒரு கூட்டத்தை ஒரு புரட்சி இன்னைக்கு ஒரே ஒரு ஆளின் நினைச்சு செய்ய முடியுமா முடியாதா? நம்ம கண் கூட பார்த்தோம் எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த ஆங்கிலேயனுடைய இந்த சமூகமே நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு நிகழ்வா இருக்கு தெரியுமா? இன்னைக்கு அப்படி இருக்கும் பொழுது உலமாக்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்க சொன்னா, பொதுவாகவே எல்லா இடத்துலயுமே வந்து எல்லா துறை சார்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஏற்றத்தாழ்வு இருக்கதான் செய்யும். ஒரு சில உலமாக்கள் ஒரு சில ஆலிம்கள் ஒரு சில விஷயத்துல சோர்வு அடைஞ்சனால ஒட்டுமொத்த உலமாக்கள் சமுதாயமே இப்படிதான், ஒட்டுமொத்த மார்க்க அறிஞர்கள் எல்லாமே இப்படிதான் அப்படின்னு சொல்றது எப்படி ஏத்துக்க முடியுங்க? நீங்களே சொல்லுங்க நடுவர் அவர்களே. அப்ப வந்து நம்ம இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது தெரியுது, இன்னைக்கு நாட்டுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும், நவீனமா இருக்கட்டும், விஞ்ஞானமா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், மருத்துவமா இருக்கட்டும், உணவு ரீதியா இருக்கட்டும், எல்லா துறையிலுமே வந்து முதல்ல வந்து ஆரம்பம் யாருன்னு சொன்னா அந்த காலத்துல வாழ்ந்த மார்க்க அறிஞர்கள் தான். அவங்க ஆரம்பிச்சுதான் இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அந்த காலத்துல வந்து வரலாறு அந்த அளவுக்கு மறைக்கப்பட்டுருச்சு, அதுதான் உண்மை. வரலாறு மூடி பார்க்கும் பொழுதுதான் வந்து நமக்கு இவ்வளவு விஷயம் வெளியே தெரியுது. இது எல்லாமே மறைச்சிட்டு உலக கல்வி என்ன பண்ணுது, நாங்க தான் இன்னைக்கு டாப்பா இருக்கோம், நாங்க தான் இன்னைக்கு உலகத்துல எல்லாத்துக்குமே வந்து ஒரு இதுவா இருக்கும், ஒரு முன்மாதிரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எல்லாத்தையுமே காரணம் ஆலிம்ன்ற ஒரு மார்க்க அறிஞர் தான் அப்படின்றத அவங்க மறந்துடக்கூடாது. குர்ஆன் உலக கல்வியை மறுக்கல, குர்ஆனும் உலக கல்வியை கற்றுக்க சொன்னா குர்ஆன்ல எத்தனை இடத்துல நல்லா கேட்கிறான் தெரியுமா? நான் வானத்தையே இப்படி படிச்சிருக்கேன் நீங்க யோசிக்க மாட்டீங்களா? ஜாகிரபியை படிச்சு பாருங்க, ஜாகிரபியை புரட்டி பாருங்க, நல்லா சொல்றான். நான் ஒட்டகத்தினுடைய திமிலை மட்டும் எதுக்கு நான் மேடா வச்சிருக்கிறேன் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு நல்லா குர்ஆன்ல கேட்கிறான். ஜுவாலஜி படிங்க, ஜுவாலஜியை படிச்சு விலங்கியல் சம்பந்தப்பட்ட ஆய்வு நீங்க செய்யுங்கன்னு சொல்றான். குர்ஆனும் ஹதீஸும் ஒருபோதும் உலக கல்வியை மறுக்கிற, உலக கல்வி தேவைதாங்க. ஆனா அந்த குர்ஆனும் அந்த ஹதீஸும் சொன்னது எப்படின்னா, மார்க்க கல்வியை உதாசீனப்படுத்தி விட்டு உலக கல்வியை நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம்னு சொன்னா இன்னைக்கு என்னதான் நம்ம டாப்பா படிச்சாலுமே உலக கல்வியில நம்ம ஒரு மேம்பட்ட ஆளா வரவே முடியாது. என்னைக்கு நம்ம மார்க்க கல்வியோடு சேர்ந்து உலக கல்வியில நம்ம ஒத்து போறோமோ அன்னைக்குதான் சமுதாயம் சரி, சமுதாயத்துல மதிக்கப்படக்கூடிய ஒரு ஆளா நம்ம மாறுவோம் அப்படின்றத அவங்க மறந்துடக்கூடாது. அதே மாதிரி வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி நிகழ்வுக்கு வந்துடுறேன். அந்த ஆங்கிலேயனுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய பொழுது கராச்சியில இருந்து டெல்லி வரைக்கும், கராச்சியில இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 700 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி வரலாற்றுல பதிவு செய்யறாங்க. அத்தனை இதுலயுமே வந்து அந்த ரோட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரத்திலையும் ஒவ்வொரு ஆலிம்களுடைய சடலம் தூக்கலால் தொங்கப்பட்டுச்சு. முஸ்லிம்கள் சொல்லல, ஆலிம்கள் மார்க்க அறிஞர்கள் குர்ஆன் ஹதீஸை கற்றுக்கொண்ட மார்க்க அறிஞர்களுடைய தலை என்பது ஒவ்வொரு மரத்திலையுமே வந்து அவங்களுடைய உயிர் தொங்கப்பட்டது. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அவங்க இன்னைக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தனாலதான் இன்னைக்கு ஜம்மன் நம்ம காலையும் கையும் உட்காந்துட்டு ஸ்மார்ட் கிளாஸ் நம்ம என்ன பண்ண முடியுது, நவீனத்தை வச்சு இன்னைக்கு உலக கல்வியில நம்ம மேம்பட முடியுது. ஒரு காலம் அவங்க அந்த மாதிரி முயற்சி உலமாக்கள் கையில எடுக்கன்னு வைங்களேன், இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஆங்கிலேயனுக்கு நம்ம கொத்தடிமையா தாங்க இருப்போம். அவங்க அதையே மறந்துட்டு உலமாக்களுடைய விஷயத்தை என்ன பண்றாங்கன்னு சொன்னா ரொம்ப இது பண்ணி பேசுறாங்க. அது மறுக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னத்தான் இன்னைக்கு உலகம் மேம்பட்டு இருந்தாலும் கூட அந்த உலகத்தினுடைய ஆரம்பம் என்பது மார்க்க அறிஞரிடத்துலதான் இருக்குன்னு சொல்லி வாய்ப்பளிப்பதற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஃப்தினா முஃப்தி தாங்க, என்னதான் இருந்தாலும் அவர் முஃப்திங்கிறத வந்து நிரூபிச்சிட்டாரு. சரிங்களா? நீங்க என்னதான் உலக கல்வியில இருந்து எத்தனையோ நபர்களை வந்து உலகத்துல வந்து பிளைட்டை கண்டுபிடிச்சது ரைட் பிரதர்ஸா இருக்கலாம், லைட்டை கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசனா இருக்கலாம், எத்தனையோ பேர் நீங்க சொன்னாலும் ஆனா இதுக்கு முன்னாடிலாம் அவங்களுக்கு அப்பனுக்கு அப்பனா நான் இருக்கேன்னு நம்மளுடைய மார்க்க அறிஞர்களை வந்து என்ன செஞ்சாங்கன்னா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. முதல்ல உங்க உலக கல்வியை கற்றுக்கிறதுக்கு அந்த கற்றுக் கொடுத்ததே எங்க ரசூலுல்லாஹ் தான் அப்படின்னு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவங்க டீமுக்கு வழி சேர்த்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, ரசூலுல்லாஹ்க்கு அப்புறமும் சரி யூனிவர்சிட்டியை வந்து முதல்ல ஆரம்பிச்சது உலகத்துல முதல்ல உள்ள யூனிவர்சிட்டி அப்படின்னா எங்களுடைய மார்க்க அறிஞர் சார்ந்த ஒரு பெண்மணி தான் அப்படின்னு அதையும் என்ன செஞ்சாரு, முன் வச்சாரு. எல்லா கருத்தையும் முன் வச்சு ஆக ஒரு மனிதன் இந்த உலகத்திற்கு வந்து மேம்படுத்துவதற்கு பெரும் காரணமா இருப்பது மார்க்க கல்வி தான் அப்படின்னு என்ன செஞ்சிருக்காங்க, அவங்களுடைய கருத்தை முன் வச்சிருக்காங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. உங்க மார்க்க கல்வி தூக்கி நீங்க அங்கிட்டு ஓடுங்க, என்னதான் இருந்தாலும் உலக கல்வி தான் எங்களுக்கு மெயின் அப்படின்னு இவர்களுடைய கருத்தை வந்து உடைக்கிறதுக்காக புலவர் பிஸ்மில்லா அவர்கள் வருகிறார்.
அருமையான மாலை பொழுதினிலே ஒரு அழகான பட்டிமன்ற தலைப்பின் கீழே பல கருத்துக்களை தெரிவதற்காக ஒரு முக்கியமான தலைப்பின் கீழே இந்த பட்டிமன்ற அரங்கம் ஒன்று சேரப்பட்டிருக்குது. ஆரம்பமா அதிகமா பேசுறதை விட்டுட்டு எதிரொலியாளர்கள் மார்க்க கல்வியை ஒரு தனி மனிதன் மேம்படுவதற்கு பெரிதும் காரணம் என்ற தலைப்பின் கீழே பல கருத்துக்களை சொல்லி இருந்தாங்க 3 பேரும். நடுவர் அவர்களை உங்களுக்கு கேட்கிறேன், இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? இவ்வளவு விஷயங்களை சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கான காரணம் ஃபாத்திமா அவங்களா இருந்தாங்க. இத்தனை செஞ்சுரியில இவ்வளவு பெரிய புரட்சியை செஞ்சது மார்க் அறிஞரா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு எப்படி சொன்னீங்க? ஒரு மனிதன் மேம்படுவதற்கு பெரிதும் காரணம் மார்க்க கல்வின்னு சொல்லி முடிக்கிறீங்க. தவறு. அவங்க சொன்ன கருத்துப்படி பார்த்தா மார்க்க கல்வியை மட்டும் படித்த மார்க்க அறிஞர்கள் இவ்வளவு பெரிய புரட்சியை செஞ்சிருக்காங்கன்னு கேட்டா கிடையாது. அப்பேற்பட்ட மார்க்க அறிஞர்கள் இந்த உலக கல்வியை கற்றிருக்கிறாங்க. இப்போ ஒரு விஷயத்தை விளங்கணும், கல்வியில் எது சிறந்தது என்ற பட்டிமன்றத்திற்கு நம்ம வரல. இந்த இரு கல்வியை பிரிக்கிற ஒரு சூழல் ஏற்படும் பொழுது மார்க்க கல்வியை மாத்திரம் படித்துக் கொண்டு இந்த சமுதாயத்தில் மேம்பட முடியுமா என்ற கேள்வி. உலக கல்வி தேவையா தேவையில்லையா? என்ன உலக கல்வி மார்க்க கல்வி? இன்னைக்கு உலக கல்வி தானே நானும் சொல்லிட முடியாது, மார்க்க கல்வி மட்டும்தான் சொல்லி எதிராளியும் சொல்லிட முடியாது. உண்மைதானே? அப்போ ஒரு உலக கல்வியை கற்றுக்கொள்வது தனி மனித மேம்பாடு இல்ல, இந்த சமுதாயமே மேம்படுவதற்கான மிக முக்கியமான கல்வி உலக கல்வி என்பதை யாராலையும் மறுக்க முடியாது. இன்னைக்கு மார்க்க கல்வியை படிச்சு எத்தனையோ மேம்படுற அறிஞர்கள் மார்க்க அறிஞர்கள் இந்த செஞ்சுரியில இதை பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க அத்தனை தலீல்களை ஆதாரங்களை எடுத்து வச்சாலும் அவங்களுடைய மார்க்க கல்வியில சொல்லக்கூடிய தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் என்ற இந்த ஹதீஸுக்கு அவங்களுடைய மார்க்க அறிஞர்களே அபுல் பலாயில் என்று சொல்லக்கூடிய பெரும்பெரும் மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய இந்த தலபுல் இல்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இல்மு ரசூலுல்லாஹ் கல்வியை தேடிக்கொள்ள சொன்னாங்க அப்படின்னு சொன்ன இல்மை எல்லாரும் மார்க்க கல்வியை மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு உலக கல்வி கற்ற பெரும்பெரும் தலைவர்கள் சொல்லல, மார்க்க மேதைகள் சொல்றாங்க. அந்த இல்ம மார்க்க கல்வின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல இல்முன்னு சொன்னது இல்முல் ஹால சொல்றாங்க. நீங்க எந்த துறையில எந்த சார்ந்து நீங்க போறீங்களோ அந்த துறை சார்ந்த கல்வியை நீங்க கற்றுக்கொள்ளணும். இதை நாயகமே சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான ஹதீஸ் அவர்களுக்கே தெரியும். சொன்னாங்க, நம்ம இந்த காலத்துல ஆங்கிலேயர்கள் கிட்ட முடங்கி கிடந்திருப்போம், ஆலிம்கள் மூலியமா கிடைச்சு வந்துச்சு. மறுப்பே தெரிவிக்க முடியாது. மிக முக்கியமான உண்மை, அது மறுக்க முடியாத உண்மை. இன்றைக்கு இஸ்லாமியர்கள் ஒதுக்கப்படுவதற்கான முக்கியமான காரணம் கல்வியின்மை என்பதில் யாராலையும் மறுக்க முடியாது. இன்னைக்கு நம்ம கல்வியில மேம்பட்ட மார்க்க கல்வியை மட்டும் படிச்சு எத்தனை விஷயங்களை நம்ம மாற்ற முடிஞ்சிச்சு. இன்னைக்கு ஒரு தனி ஆலிம் நினைச்ச ஒரு கூட்டத்தையே தரப்பி கொண்டு சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்னா ஏன் இன்னும் கொண்டு வரல? எத்தனை சட்டங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பா இருக்குது? ஏன் இஸ்லாமியர்கள் ஒதுக்கப்படுறாங்க? அவர்களுக்கான வேலை வாய்ப்பா இருக்கட்டும், கல்வியின்மை எல்லாமே ஏன் காரணம் இல்லாம குறைக்கப்படுது? அவங்களுக்கான அந்த உலக கல்வி இல்ல. மார்க்கம் உலக கல்வியை கற்று சொல்லக்கூடியது மறுப்பே தெரிவிக்க முடியாது. மார்க்க உலக கல்வியை கற்று சொல்லுது. ஏன் சொல்லுதுன்னு அப்படி நான் அதுக்கு விவாதமா நான் என் பட்டிமன்ற பாயிண்ட்ஸ்ல உங்களுடைய உலக கல்வி அந்த மார்க்க கல்வி உலக கல்வியை முக்கியத்துவம் கொடுத்து கேட்குதுன்னு சொல்றாங்க. நான் இன்றைய கால சூழ்நிலை பேசுறேன், தனி மனிதன் அல்ல. இஸ்லாமியர்கள் தான், இந்த மார்க்க மேதைகள் தான் இந்த உலகத்தை மேம்பட்டு தலை சிறந்து வருவதற்கான காரணம் இஸ்லாமியர்கள் சொன்னாங்க. அதே இஸ்லாமியர்களுக்காக பேசக்கூடிய வார்த்தை தான் இது. இன்றைக்கு சமுதாயம் பின்தங்கி இருப்பதற்கான காரணம் இஸ்லாமிய மார்க்கத்தோடு உலக கல்வி சேர்வதல்ல. உலக கல்வி கற்று துறையில் பெரிதாக வரக்கூடிய தலை சிறந்த தலைவர்களுக்கு மார்க்க கல்வி இல்லை. மார்க்க கல்வி இல்லை, அது குறைதான். ஆனா இன்னைக்கு உலக கல்வி படிக்கவே ஆள் இல்லையே. உலக கல்வியை படிச்சு நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கத்தையும் சரிய சட்டத்திட்டத்தையும் நிலைநிறுத்தக்கூடிய ஆலிம் பெருமக்கள் உருவாகலையே. தலை சிறந்த ஆலிம்களாக இருக்கட்டும், தலை சிறந்த மேதைகளாக இருக்கட்டும், இன்னும் உருவாகல. ஒரு ஆலிம்க்கு பின்னாடி போய் வெற்றியை காண முடியும்னு சொன்னா இன்னும் எங்க வெற்றி? தலாக்குடைய சட்டம் ஆரம்பத்திலிருந்து நம்மளுடைய மாற்றிருச்சி சட்டத்திலிருந்து எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்குது. இன்னும் என்ன போராட்டம் தான் நடந்துகிட்டே இருக்குது. அப்ப மார்க்க மேதை அபூ தலால் கொண்ட பேருக்கு அறிஞர்கள் சொல்றாங்க, இல்முல் ஹால், நீ எந்த நேரத்துல எந்த காலத்துல இருக்கிற அதற்கான இல்ம கற்றுக்கொள்வது உன் மேல கடமை அப்படின்னு நாயகம் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை உண்மைன்னு சொன்னா உலக கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை உண்மைன்னு சொன்னா உலக கல்வி இன்று மிக முக்கியமான தேவை. அப்ப அந்த உலக கல்வியோடு நாம் மேம்படுவோமா மாட்டோமா என்ற கேள்விதான். அப்ப இந்த உலகத்துல உலக கல்வியை படித்துக் கொண்டு அதோடு மார்க்க விஷயங்களை கற்றுக்கொண்ட ஒருவன் மார்க்கத்தில் இந்த சமுதாயத்தில் மேம்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா?
இன்னைக்கு உலக கல்வி இல்லாததுனாலதான் ஒடுக்கப்பட்ட சமுதாயமா நம்ம கிட்ட எதுவுமே இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயமா பாக்குறாங்க. எங்க தரப்பு அணியினர்கள் ஆளுங்கள் இன்ற காலத்துல சோம்பேறித்தனமா இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து சொன்னாலும் ஆளுங்கள் மூலியமா தான் இந்த நாடு நம்ம இப்படிப்பட்ட நல்ல சுகமான வாழ்க்கை அனுபவிக்கான வாழ்க்கையை கொடுத்தது அந்த ஆளுங்கள் தான் என்பதுல எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. இப்ப நீங்க தலை சிறந்த தலைவர்கள் கிட்ட குறைகள் இருக்குது, தலை சிறந்த தலைவர்கள் கிட்ட ஸ்கூல்ல இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, படிப்பறிவே இல்லாம பாடத்திட்டங்கள் இப்படி இருக்குது, பணத்தை அப்படி சொல்றாங்கன்னு நடுவர் நீங்க அவங்க பக்கம் சேர்ந்து நீங்க சொன்னாலும் மார்க்க அறிவை பெற்றுக்கிட்டது மட்டும் அது சோம்பேறித்தனமா அந்த வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி ஒரு எழுச்சியை கொண்டு வராம இருக்கக்கூடிய ஒரு சில ஆளுங்களுடைய குறையை நம்மள சொல்ற மாதிரி இருக்கும். அதற்கான அவை இது அல்ல. அப்படிப்பட்ட ஆளுங்கள் நாள் தலை சிறந்த மேதையாக உலக கல்வியை பெற்று இந்த சமுதாயத்தை சீர்திருத்த நினைக்கின்ற பெரும் பெரும் ஆளுங்களும் கெட்டு பேர் வாங்குறாங்க. ஒண்ணு இல்ல, ஆளுங்கள்னா என்ன? மார்க்க கல்வியை கற்றுக்கிறாங்க. மார்க்க கல்வியோடு சேர்ந்து உலக கல்வியை கற்றுக்கொள்ளணுங்கிறது முதலா ஆரம்பிக்கப்பட்டு மிகப்பெரிய புரட்சியில கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய காலேஜ். அப்ப ஒரு சில ஆளுங்கள் மார்க்க கல்வியை மட்டும் பற்றுக்கிட்டு அவங்க பண்ணக்கூடிய வேலைகளை பார்க்கிறோம், அவங்க செய்யக்கூடிய அனாச்சாரங்களை பார்க்கிறோம். இத பார்க்கிற சமுதாயம் என்ன செய்யுது? ஆளுங்கள்னாலே இப்படிதான், ஒரு ஆலிம் சானா இப்படிதான் இருப்பான், இப்படிப்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்லி தவறான வார்த்தைகளா இருக்கட்டும், அவங்களுடைய எல்லா பேச்சுகளா இருக்கட்டும், ஆலிம்களுடைய கண்ணோட்டமே தவறா போயிருச்சு. இப்படிப்பட்ட ஒரு மஹல்லா வாசியில ஒரு தலை சிறந்த ஒரு ஆலிம் வரார், மார்க்க கல்வி உலக கல்வியை கொண்டு வந்து மக்களை சீர்திருத்தணும் ஒரு ஆலிம் அப்பேற்பட்ட கண்ணோட்டத்துல பார்த்து அந்த ஆலிம் அந்த மக்களை சீர்திருத்தங்கிற எண்ணம் போய் ஊருக்கே திரும்ப ஓடிட்டாரு அப்படிங்கிற வரலாறையும் நான் பார்க்கிறோம். யாரு பேரு எந்த ஊருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட சூழல் நடக்குதா இல்லையாங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்ப அப்பேற்பட்ட ஆலிம் பெருமக்கள் சோம்பேறித்தனமா ஒரு பொதுப்போக்கா இருக்கிறதற்கான காரணம் என்ன? உலக கல்வியை கற்றுக்கொள்ளவில்லை என்பது ஒரு காரணமா நான் சொல்லுவேன். அப்ப உலக கல்வியை கற்றுக்கிட்டு இன்னைக்கு ஒரு துறையிலேயோ இன்னைக்கு ஆளுங்களுக்கு மிக முக்கியமான துறைகள்ல இருந்தாங்கன்னு சொன்னா இன்னைக்கு சமுதாயம் நம்மளை விட்டு நம்மளுடைய சமுதாய மக்களையோ நம்மளுடைய சரிய சட்ட திட்டத்திலேயோ இன்றைக்கு கை வைத்திருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்போ உலக கல்வி அப்படிங்கிறது இந்த காலத்துல ஒரு தனி மனிதன் அல்ல, நம்மளுடைய இஸ்லாமிய சமுதாயத்தையே மேம்படுத்துவதற்கு மிக முக்கியமான கல்வி. அந்த உலக கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த மார்க்க கல்வியை சொல்லுதுதான். ஆனா உலக கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆளும் பிறந்தவைகள் எங்க? அதற்கான ஒரு பெரிய புரட்சியாக தான் நம்ம ஆலா உஸ்தாத் அத்தாய் கல்வி குழுமத்திற்கு கீழே ஆலா உஸ்தாத் அவர்களுடைய அடிப்படையில இரு கல்வி திட்டம், இதை பிரிக்கவே தேவையில்லை. மார்க்க கல்வி என்பதற்குள்ளே உலக கல்வி வந்துருச்சுதான். ஆனா இந்த இரு கல்வி திட்டத்தை சமூக மக்கள் விளங்கி வச்சிருக்கிறதுனால இந்த இரு கல்வி திட்டத்தை தொடர்ந்து கொண்டு வந்து மிகப்பெரிய புரட்சிகளை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த மார்க்க கல்வியை கற்கக்கூடிய மாணவர்களுக்கு மத்தியில உலக கல்வியோடு சேர்த்து பயிலக்கூடிய அந்த மார்க்க கல்வி வெளியில அவ்வளவு பவர். அதுக்கு இங்க உலக கல்வியை கற்றுக்கிட்டு வெளியில போய் இருக்கக்கூடிய அந்த சூழலை தாண்டி உலக கல்வியோடு கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொண்ட ஒரு ஆலிமா இருக்கட்டும், ஒரு உலக கல்வியை பெற்றுக்கொண்ட ஒரு தலை சிறந்தவனா இருக்கட்டும், அவ சமுதாயத்துல போய் நம்மளுடைய இஸ்லாமியர்களுக்காக பேசக்கூடிய பேச்சு, நம்ம சரிய சட்டத்திட்டத்தில் உட்பட்ட விஷயங்களை பேசும் பொழுது இந்த சமுதாயம் எழுச்சி பெருமா பெறாதா? அப்படிப்பட்ட ஒரு பெரும் புரட்சியாகத்தான் நம்ம ஆலா உஸ்தாத் அவங்க பல்வேறு நிறுவனங்கள் மதரசாக்கள் என்று இருந்தாலும் அதுல உருவாக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், உருவாக்கக்கூடிய நிறுவனமா இருக்கட்டும், இது எல்லாம் உலக கல்வி, உலகம் இந்த நடைமுறைக்கு தேவையான இல்முல் ஹால் என்று நாயகம் சொல்லக்கூடிய அந்த தலபு இல்ம இன்னைக்கு பயிலக்கூடிய எல்லா மாணவ கண்மணிகளுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப இந்த உலக கல்வியை புறக்கணிச்சிடவே முடியாது என்பதை நம்ம ஒத்துக்கிறோம் தானே? அப்படிதானே? அப்ப இந்த உலக கல்வியுடைய முக்கியத்துவத்தை இந்த காலத்துல நம்ம விளங்குறோம். அதனாலதான் மார்க்க கல்வி படிக்கக்கூடிய நாமளே அதை நம்ம கற்றுக்கணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு வரோம், அதற்காக செயல்படுறோம், பாடுபடுறோம், எத்தனையோ விஷயங்கள். ஆனா இதுல ஒரு எல்லை இருக்குது. எவ்வளவுதான் உலக கல்வி அது இந்த நடைமுறையில இந்த வாழ்க்கை நடைமுறையில ஒரு எல்லை தாண்டி போனாலும் அது மார்க்க கல்வியான சரிய சட்டத்திட்டத்தை தாண்டி எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு செயலும் செய்துவிட முடியாது. அந்த ஒரு எல்லையில நின்று பயணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய புரட்சியாளராக நம்மளுடைய ஆலா உஸ்தாது கீழே பல்வேறு தலைவர்கள் இருந்து நிறுவனர்கள் முதல்வர்கள் இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. காரணம் இன்றைய காலத்துல உலக கல்வி மிக முக்கியமான தேவை. ஏன்? இந்த ஆலிம்கள் படிக்கக்கூடியதா இருக்கட்டும், வெளிமக்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த உலக கல்வியை படித்தது மூலியமா இந்த சமுதாயத்துல மேம்பட்டு வரணும்.
அந்த தனி மனிதனை தாண்டி ஒரு சமுதாயமே மேம்படுவதற்கான காரணம் அது அந்த உலக கல்வியில தான் இருக்குது. எனவே உலக கல்வியை கற்றுக்கொள்வது என்பது தனி மனிதன் அல்ல, ஒரு தனி சமுதாயத்தையே மேம்படுவதற்குண்டான பெரிதும் காரணமாக இருக்கிறது என்ற உண்மையை சொன்னவனாக அதே சார்ந்த தீர்ப்பை எதிர்பார்த்தவனமாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Alhamdulillah. It was really an amazing speech, interesting, inspiring us. He said many mistakes, the fault of this Islamic scholars. Because of some Islamic scholars, we get a bad name in that. Because if there is any mistake held in that society, they don't care about that. So they are the important persons. They want to make the people, they want to take the people to the right path. They want to teach, they want to give a motivate, they want to advise the society. They want to say which is right, which is bad, what Allah said, what Prophet said, and which way is right. So everything is in the hands of the Islamic scholars. They are not taking the big thing. They are lazy. Because of some scholars, Islamic scholars, they are getting a bad name in that. He said the main point that in that Islamic scholars are not studying the academic studies. They are not know to fill the form, whatever it is. They can't talk in English. They only know about Tamil. So it was a many fault that, right? That we all accept that. So we want to know that whatever education, it is not important. Education, it's like a vaccine. You all know vaccine? Education, it's like a vaccine. It cure a disease called violence. So it cures the disease called violence. So thank you, Bismillah Ta'i, for giving us a wonderful speech. Give a big hands for him who inspired us and motivates us and who advises us. And this time is an important segment, that judgment. So our Yasir Ta'i will give a judgment, wonderful judgment. ஆக ஒரு அருமையான பட்டிமன்றத்தை நிகழ்த்தி முடித்துவிட்டு அதனுடைய இறுதியில் அதனுடைய ஒரு தீர்வுக்காக நம்மெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் என்னதான் ஒரு ஆலிம்சானா என்னது, கட்டப்பையை தூக்கிட்டு வீடு வீடாக போய் ஃபாத்தியா ஒரு ஆலிம்சா இல்லை. நாங்கள் மார்க்க அறிஞர்களாக இருந்து மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய அறிஞர்கள். ஒரு மனிதன் உலகத்தில் மேம்படுவதற்கு பெரிதும் காரணம் மார்க்க கல்வியே என்று ஒரு டீமோ, நாங்கள் ஆங்கிலத்திலேயே பேசி ஆகாயத்தில் தான் பறப்போம் அப்படின்னு ஒரு மனிதன் மேம்படுத்துறதுக்கு பெரிதும் காரணம் உலக கல்வியே என்று அது ஒரு டீமோ. ரெண்டு டீமும் மோதினதுல அழகான பதிவுகளையும் மிகவும் அருமையான பதிவுகளையும் என்ன செஞ்சாங்க, எடுத்து வச்சாங்க. அதுல எத்தனையோ கருத்துக்களையும் நம்ம தெரியாத கருத்துக்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக இந்த பட்டிமன்றத்துடைய முடிவு என்னன்னு சொன்னா, ஒரு மனிதன் உலகில் மேம்படுவதற்கு பெரிதும் காரணமாக இருப்பது உலக கல்விதான் என்று என்னுடைய தீர்ப்பை வழங்கி, என்னுடைய தீர்ப்பு மட்டுமல்ல இந்த உலகத்துடைய தீர்ப்பை என்னன்னு சொன்னா உலக கல்வி தான். ஏன்னா இந்த உலகத்துல அதுதான் முக்கியம். மறு உலகத்துக்கு போனா தான் நம்மளுக்கு மார்க்க கல்வி, ஆனா இந்த உலகத்தில் நம்மளுக்கு உலக கல்வி தான் முக்கியம்னு சொல்லி என்னுடைய தீர்ப்பை வழங்கியவனாக இந்த பட்டிமன்றத்தை நிறைவடைய வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.